அத்தியாயம் 1. ஆர்த்தி, உனக்கு ஃபோன். யாருன்னு கேளு. மாலதியா இருந்தா நான் எம்டி ரூமுக்கு போயிருக்கேன், வர்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிடு. பிடிச்சுக்கிட்டா அவளுக்கு போன வருஷம் ஜலதோஷம் பிடிச்சதுலேருந்து நேத்து நகம் வெட்டின வரைக்கும் சொல்லிட்டு இருப்பா. எனக்கு 48 லட்சம் லஞ்சுக்குள்ள கொடுத்தாகணும். பிஸி. மாலதி இல்ல, சம் அதர் லேடி வாய்ஸ். விசாலாட்சியோ என்னவோ சொல்றா, எனக்கு புரியல. பேசிடேன். ஹலோ, ஆர்த்தி ஸ்பீக்கிங். ஏண்டி, ஃபோன்ல கூப்பிட்டா பேச வர மாட்டியா? பிஸின்னு நீ சொல்றது எனக்கு கேட்டுது. சாரி, நீ யாரு? புரியலையே. புரியலையா? வேணுமா? விசாலி. காலேஜில் கூத்தடிக்கிறது பத்தாம ஹாஸ்டல்ல வேற கூத்தடிப்போமே, மறந்துட்டியா? இல்ல விளையாடி பாக்குறியா? இல்ல விசாலி, ஹாஸ்டல்ல எந்த ரூமு? ரூம் நம்பர் மட்டும் மறந்துடுச்சு. சமாளிக்காத. உனக்கு என்ன ஞாபகம் வரலன்னு புரியுது. ஆமா சாரி, கொஞ்சம் ஞாபகப்படுத்தினா. என்னது ஞாபகப்படுத்துறதா? உன்னை என்ன செய்யலாம்? என் பிராவை நீ போட்டிருக்க, ஓம் பிராவை நான் போட்டிருக்கேன். அஃப்கோர்ஸ் எனக்கு கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்காக இருக்கும். நான் லவ் லெட்டர் கொடுத்த அதே பையனுக்கு நீயும் லவ் லெட்டர் கொடுத்து, அதனால 2 பேருக்கும் சண்டை வந்து கடன் வாங்கின விக்ஸு டப்பா, ஹேர் பின் ஒன்று விடாமல் திருப்பி கொடுத்து செட்டில் பண்ணிக்கிட்டோமே, அது ஞாபகம் இருக்கா? அப்புறம் ப்ரொஃபஸர் வித்யா நம்ம 2 பேரையும் சேர்த்து வச்சு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்க சொல்லி சேர்ந்தோம். நடுவில் 40 நாள் பேசாததெல்லாம் ஒரு ராத்திரி முழுக்க தூங்காம ஒரே போர்வைக்குள்ள கட்டி பிடிச்சு படுத்துக்கிட்டு பேசினோம். அது ஞாபகம் இருக்கா? 1 மினிட் மேடம். மேற்கொண்டு நீங்க எதையும் ஞாபகப்படுத்த வேணாம். நீங்க வேற யாரோ ஆர்த்திக்கு ஃபோன் செய்யறதுக்கு பதிலா தவறுதலா இந்த நம்பருக்கு பண்ணிட்டீங்க. இங்கேயும் ஒரு ஆர்த்தி இருந்ததால கன்ஃபியூசன். ஏன்னா நீங்க சொன்ன சம்பவம் எதுவும் என் காலேஜ் லைஃப்ல நடந்ததே இல்லை. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? வெயிட், இது 415709 தானே? ஆமா. சில்வர் ஸ்டார் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் தானே? ஆமா. டெலக்ஸ் ஆபரேட்டர் ஆர்த்தி தானே நீங்க? ஆமா. அப்போ உங்க ஆபீஸ்ல இன்னொரு டெலக்ஸ் ஆபரேட்டர் ஆர்த்திங்கிற பேர்லயே உண்டா? இல்லையே. இந்த ஆபீஸ்ல ஒரே டெலக்ஸ் ஆபரேட்டர் நான் தான். என் பேர் தான் ஆர்த்தி. ஒரே குழப்பமா இருக்கே. ஏன் ஆர்த்தி இந்த அட்ரஸ் தானே எனக்கு எழுதியிருந்தா? மெட்ராஸ் வந்ததும் ஃபோன் செய்ய சொன்னா. ஏதோ குழப்பம் நடந்திருக்கு மேடம். நீங்க சேர்ந்து படிச்ச ஆர்த்தி நான் இல்ல. இருங்க, வச்சிடாதீங்க. ஏன் ஆர்த்தியோட அடையாளங்களை சொல்லட்டுமா? சொல்லுங்க. 5.4 உயரம். நீங்க எவ்வளவு? அதே உயரம்தான். நல்ல சிவப்பு நிறம். நானும் சிவப்பு நிறம்தான். நீளமான முகம். ஆமா. இயற்கையாவே கூந்தல் கொஞ்சம் செம்பட்ட தட்டி இருக்கும். அது கூட சரியா இருக்கே. கழுத்துக்கிட்ட ஒரு மச்சம் உண்டு அவளுக்கு. எனக்கும் இருக்கே. சொல்ல கூச்சமா இருக்கு. ஒரே ரூம், அதனால புடவை கட்டுறப்ப பார்த்துருக்கேன். நான் சொல்ற என் ஃப்ரெண்டு ஆர்த்திக்கு தொப்புள் பக்கத்துல ஒரு பெரிய மச்சம் இருக்கும். அதனாலேயே லோ ஹிப் கட்ட தயங்குவா. மை காட், நீங்க சொல்றது எல்லாமே என்னோட அடையாளமா தானே இருக்கு. சரி, எந்த காலேஜ்ல படிச்சீங்க? திருச்சியில சீதாலட்சுமி ராமசாமி காலேஜ்ல. அந்த காலேஜ் தான் நான் படிச்சது. விசாலின்னு எனக்கு அப்போ ஃப்ரெண்டு யாருமே இல்லையே. என்னங்க இது வம்பா போச்சு. ஒரு தடவை காலேஜ் டூரா ஊட்டி போனப்போ ஒரு ஏரியில போட்டிங் போனப்போ திடுதிப்புன்னு மழை வந்து அத்தனை பேரும் தொப்பெல்லாம் நனைஞ்சு குளிர்ல விடவெடுத்து போனது ஞாபகம் இருக்கா? இருக்கு. அப்போ நான் தானே உங்க பக்கத்துல உட்கார்ந்துருந்தேன். எல்லாம் கரெக்டா சொல்றீங்க, ஆனா உங்களை எனக்கு ஞாபகம் வரலையேங்க. சரி, நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? ஹோட்டல் அனுப்பம் இன்டர்நேஷனல், ரூம் நம்பர் 707. எத்தனை மணி வரைக்கும் ரூம்ல இருப்பீங்க? ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருப்பேன். என் ஆஃபீஸுக்கு பக்கம் தான் அந்த ஹோட்டல். நான் லஞ்ச் இன்டர்வெல்ல வந்து உங்களை பார்க்குறேன். நீங்கள் இவ்வளவு தூரம் அந்நியமா அடையாளம் புரிஞ்சுக்காம நீங்கள் வாங்கன்னு பேசுறதுனால எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. உங்களுக்காக நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து சென்ட்டு, புடவை, ரிஸ்ட் வாட்ச்னு என்ன எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இப்போ கூட நீங்கள் நடிக்கிறீங்கன்னு படுது எனக்கு. நீங்கள் இவ்வளவு பேசினதும் எனக்கும் ஆர்வம் அதிகமாயிடுச்சு. நான் இப்போவே ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டுட்டு புறப்பட்டு வரேன். நான் தான் உங்களை அடியோட மறந்திருந்தா மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரி வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். வச்சிடட்டுமா? யாருன்னு தெரியாமலே இவ்வளவு நேரம் பேசிட்டியே. யார் ஆர்த்தி? தெரியல கீதா. விசாலின்னு சொல்ற அடையாளங்கள், சில சம்பவங்கள் கரெக்டாக இருக்கு. ஆனால் எனக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது. ஆனால் ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. நான் இப்போவே அவளை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். சென்ட்டு, புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காளாம் எனக்காக. அதெல்லாம் கொடுத்துட்டு ரூம் பில் செட்டில் பண்ணுறதுக்கு 10,000 ரூபாய் கேட்டு வச்சிட போறா. என்னை ஏமாத்துறதுக்கு ஒருத்தி இனிமே தான் பிறக்கணும். அத்தியாயம் 2. சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறில்லை. உண்மையை தவிர வேறில்லை. உங்க பேர் என்ன? விக்ரம். உங்களுக்கு என்ன வயசு? 30. என்ன தொழில் பண்றீங்க? எல்லாத்தையும் சொல்லி முடிக்கணும்னா 10 நிமிஷம் ஆகும். பரவாயில்லையா? பரவாயில்ல, சொல்லுங்க. விக்ரம் டேனரிஸ் லிமிடெட், தோல் பதப்படுத்துற தொழில். விக்ரம் எக்ஸ்போர்ட்ஸ், அந்த தோலை வெளிநாட்டுக்கு அனுப்புறேன். விக்ரம் ரியல் எஸ்டேட்ஸ், வீடு மனை வாங்கி தரேன், வித்து தரேன். விக்ரம் இன்ஸ்ட்ருமெண்ட், பலவித கருவிகள் தயாரிக்கிறேன். விக்ரம் ஸ்பின்னிங் மில், விக்ரம் ஃபைனான்சிங் லிமிடெட், விக்ரம் ஸ்டுடியோ, அதுல 17 ஃப்ளோர் இருக்கு. எல்லா மொழி படங்களும் ஷூட்டிங் நடக்குது.
விக்ரம் ரெக்கார்டிங்ஸ் கேசட்ஸ் வெளியிடுறேன். ஆடியோ வீடியோ ரெண்டும். விக்ரம் சாஃப்ட்வேர் பார்க். இதில் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் தயாரிக்கிறோம். இப்போ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கிறது சேட்டிலைட்டில் விக்ரம் டிவி. சரி, நீல நிற டொயோட்டோ TN098741. உங்கள் வண்டி தானே? ஆமாம். உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா? தெரியும். டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா? குட்டி விமானம் ஓட்டுறதுக்கு கூட லைசன்ஸ் வச்சுருக்கேன். அது இருந்தால் கார் ஓட்டலாம்னு விதி இல்லை. கார் ஓட்டுறதுக்கு தனியாக லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டேன். இருக்கு. 10ஆம் தேதி அன்னைக்கு பாரிஸ் கார்னர்ல இருந்து நீங்கள் முழு வேகத்தில் உங்கள் நண்பர் பிரதீப் குமாரையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஓட்டினீங்க. எந்த சிக்னலையும் மதிக்காம 120 கிலோமீட்டர் வேகத்தில் காரை அண்ணா சாலையில் ஓட்டினீங்க. நீங்கள் சிக்னல்களுக்கு கட்டுப்படாம முழு வேகத்தில் அப்படி ஓட்டினப்போ சைதாப்பேட்டை மேம்பாலம் தாண்டினதும் ஒரு கைவண்டிக்காரரை இடிச்சு தள்ளிட்டீங்க. அப்போ கூட நிறுத்தாம தொடர்ந்து ஓட்டினீங்க. டிராஃபிக் சார்ஜன்ஸ் 2 பேர் உங்கள் காரை தொடர்ந்தாங்க. நீங்கள் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் தாண்டி தான் காரை நிறுத்தினீங்க. நீங்கள் இடிச்சு தள்ளினதுல அந்த வண்டிக்கார கிழவனுக்கு உயிரே போயிருக்க வேண்டியது. நல்ல வேளையா ஒரு கால் மட்டும் போயிடுச்சு. இதுக்கு என்ன விளக்கம் சொல்றீங்க? வக்கீல் சார், நான் முட்டாள் இல்ல. டிராஃபிக் ரூல்ஸ் எதுவும் தெரியாதவன் இல்ல. அந்த சமயம் நான் குடிபோதையிலையும் இல்ல. நடந்த உண்மையை நான் போலீஸ்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். ஆனா அவங்க கொஞ்சம் கூட நம்ப தயாரா இல்ல. என்ன பண்ண சொல்றீங்க? காலையில இந்த கிழவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் எத்தனை லட்சம் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். போலீஸ்ல நீங்க சொன்ன விளக்கம் என்ன? நானும் என் ஃப்ரெண்டு பிரதீப் குமாரும் பாரிஸ் கார்னர்ல ஒரு வேலை முடிச்சுட்டு கார்ல வந்து உட்காந்தோம். நான் டிரைவிங் சீட்ல உட்காந்துருந்தேன். எனக்கு பக்கத்துல பிரதீப் இருந்தான். நான் கார் ஸ்டார்ட் செஞ்சு புறப்பட்டதுமே என் முதுகுல ஒரு துப்பாக்கியால தொட்டான். எங்களுக்கு தெரியாம ஏறி பின் சீட்ல உட்காந்துருந்த ஒருத்தன். அவன் கண் மட்டும் தெரியற மாதிரி ஒரு முகமுடி போட்டிருந்தான். அவனோட இன்னொரு கையில ஒரு சூட்கேஸ் இருந்துச்சு. அப்புறம் நான் உன்னை சுடக்கூடாதுன்னா நான் சொல்றபடி நீ செஞ்சாகணும்னு சொன்னான். எனக்கும் நடுக்கத்துல பேச்சே வரல. என்ன செய்யணும்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னான்? இன்னும் 15 நிமிஷத்துல மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல நான் இருந்தே ஆகணும். பாம்பே போற ஃப்ளைட்டை பிடிச்சே ஆகணும். அதனால நீ இந்த கார்ல எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா போயாகணும். வழியில எந்த சிக்னலுக்காகவும் நிறுத்தக்கூடாது. வண்டி வேகம் குறைஞ்சாலோ நிறுத்தினாலோ நிச்சயமா உன்னை சுடுவேன். இப்படி ஒருத்தன் முதுகுல துப்பாக்கி வச்சு மிரட்டினா நான் என்ன சார் செய்ய முடியும்? அவன் எங்க இறங்கினா? மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டையும் தாண்டி கொஞ்ச தூரம் போய்தான் காரோட வேகத்தை குறைச்சு நிறுத்த முடிஞ்சுது. காரை நிறுத்தின செகண்ட்ல மின்னல் வேகத்துல இறங்கி அவன் இருட்டுல கலந்துட்டான். இது கட்டுக்கதைன்னு போலீஸ் சொல்லுதே. உங்க காரை விடாம துரத்திட்டு வந்த டிராபிக் சார்ஜன் பழனிசாமி அப்படி யாரும் கார்ல இருந்து இறங்கினத நான் பார்க்கலன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரே. சார், என் காரை துரத்திட்டு வந்தது 2 சார்ஜன்ஸ். அதுல ஒருத்தர் கடைசி சமயத்துல வண்டி ஸ்கிட் ஆகி விழுந்துட்டாரு. அவரை திரும்பி பார்த்துட்டு வண்டிக்கு தான் சேதம், ஆளுக்கு பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சார்ஜென்ட் மட்டும் எங்களை தொடர்ந்தாரு. அந்த இடம் கிட்டத்தட்ட மீனம்பாக்கம் ஏர்போர்ட். அடுத்த செகண்ட் அந்த மிரட்டல்காரன் காரை விட்டு இறங்கினான். அவன் இறங்கினதும் சில செகண்ட்ஸ் கழிச்சு தான் நீங்க சொல்ற சார்ஜன் பழனிசாமி எங்க காருக்கு முன்னாடி பைக்கை கொண்டு வந்து நிறுத்தி இறங்கினாரு. நானும் பிரதீப் குமாரும் வேர்த்து விறுவிறுத்து போயிருந்தோம். அதோ ஒருத்தன் ஓடுறான் பாருங்க, அவனை பிடிங்கன்னு நாங்க கத்தினோம். அவர் திரும்பி பார்க்க கூட தயாரா இல்ல. எங்களை காட்டுத்தனமா திட்டுறதுல தான் குறியா இருந்தாரு. அந்த சார்ஜென்ட்டோட கவனம் இன்னொரு சார்ஜென்ட் வழுக்கி விழுந்ததுல திரும்பினதுனால எங்க கார்ல இருந்து அவன் இறங்கினதை கவனிக்க தவறி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட்ல விசாரிச்சுட்டாங்களே, நீங்க குறிப்பிட்ட நேரத்துல பாம்பே ஃப்ளைட் இல்ல. சொல்ல போனா வேற எந்த ஃப்ளைட்டும் கூட அப்ப இல்லையே. எனக்கு என்ன சார் தெரியும்? அவன் சொன்னது தானே சொன்னேன். அந்த துப்பாக்கி ஆசாமி எங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கலாம். நீங்க சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. என்ன சார் பண்றது? பிளேக் நோயை சுத்தமா ஒழிச்சிட்டதான் நினைச்சிட்டு இருந்தோம். திடீர்னு கிளம்பி இந்தியாவோட பொருளாதாரத்தையே அசைச்சு பார்க்கும்னு நம்பினம்மா. தன் உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு மனித வெடிகுண்டா செயல்பட்டு கொலை செய்வாங்கன்னு அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தயாரா இருந்தோமா? பம்பாயில ஒரே நாள்ல அத்தனை கட்டிடங்கள்ல வெடிக்கும்னு எதிர்பார்த்தோமா? நடந்தது அதுதான். என் ஃப்ரெண்டு பிரதீப் குமாரும் பக்கத்துல இருந்தாரு. அவரையும் கேளுங்க. நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். வந்தவன் என்கிட்ட தன்னோட விசிட்டிங் கார்டு எதுவும் கொடுத்துட்டு போயிருந்தா பரவாயில்ல. முகமே தெரியக்கூடாதுன்னு முகமூடி போட்டிருந்தவனை நான் எங்க தேடி பிடிச்சு எப்படி நிரூபிக்கிறது? உங்க நண்பர் உங்களுக்கு சாதகமா தானே சாட்சி சொல்வாரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போறது எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா கார்ல எனக்கு முன்ன பின்ன அறிமுகமே இல்லாத யாரையாச்சும் ஏத்திக்கிட்டு இருப்பேன். அந்த ஆள் சாட்சி சொன்னா ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க கோர்ட்டை அவமானப்படுத்துற விதமா கிண்டலா பேசுறீங்க. பின்ன என்ன சார், எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன்னா வருஷத்துக்கு எத்தனை கோடி கவர்மெண்ட்டுக்கு உற்பத்தி வரி வருமான வரின்னு கட்டிக்கிட்டு இருக்கேன். சொந்தத்துல 7-8 கார் வச்சுக்கிட்டு 15 வயசுல இருந்து கார் ஓட்டிட்டு இருக்கிற என்ன எவனோ முகமுடிக்காரன் இப்படி கொண்டு வந்து கோர்ட்ல நிக்க வச்சு உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வச்சுட்டானேன்னு எரிச்சலா இருக்காதா எனக்கு? நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான்.
யார் இல்லைன்னு சொன்னது? நான் சம்பவத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு எவ்வளவு வேணும்னாலும் நஷ்ட ஈடா தரேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. யுவர் ஆனர், இந்த விக்ரம் தன்னிடம் ஏராளமான பணம் இருப்பதால் அகந்தையுடன் அலட்சிய மனப்போக்குடன் நடந்து கொள்வார் என்பது அவர் பேச்சிலிருந்தே தெரிகிறது. குறிப்பிட்ட தினம் அவர் மதுவின் போதையில் இல்லை என்பது மருத்துவ பரிசோதனையில் நிரூபணமாகிவிட்டது. ஆனால் ஒரு ஜாலிக்காக, அலட்சிய வெளிப்பாடாக காரை அத்தனை வேகமாக அவர் ஓட்டி சென்றிருக்கிறார் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். யாரோ ஒரு முகமுடி மனிதன் மிரட்டியதால் தான் அப்படி செய்ததாக அவர் கூறுவதை ஏற்பதற்கில்லை. அப்படி ஒரு நபர் இருந்து மிரட்டியதை ஒருவேளை இவருடைய வக்கீல், எனதருமை நண்பர் ஞான திரவியம் நிரூபிக்க முன்வந்தால் அதற்கு சரியான பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பணம் தந்துவிட்டால் முழுமையான நீதி வழங்கியதாக ஆகாது. அலட்சிய போக்கு நடவடிக்கைக்கு சட்டப்படி உரிய சிறை தண்டனையையும் இவருக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உணவு இடைவேளைக்கு பிறகு டிஃபென்ஸ் லாயர் தனது பக்க விளக்கத்தை சொல்ல வாய்ப்பளிக்கப்படும். நவ் தி கோர்ட் இஸ் அட்ஜர்ன் ஃபார் தி லஞ்ச். அத்தியாயம் 3. மே ஐ கமின்? எஸ் கமின். வாங்க. நீங்க தானே மிஸ் ஆர்த்தி? ஆமா, நீங்க? ஐ எம் ஜோன்ஸ். நீங்க தேடி வந்தது மிஸ் விசாலியை தானே? ஆமா, அவங்க பாத்ரூம்ல இருக்காங்க. நான் அவங்க ஃப்ரெண்டு. நீங்க உட்காருங்க மேடம், இப்போ வந்துருவாங்க. வந்ததும் பேசிட்டுருங்க. நான் பக்கத்து ரூம்ல தான் தங்கியிருக்கேன். நான் அவங்கள அப்புறமா வந்து பார்த்துக்கிறேன். தேங்க்யூ. மிஸ்டர் ஜோன்ஸ்? ஜோன்ஸ் தன்னோட ரூமுக்கு போயிட்டாரு. நான் ஆர்த்தி வந்திருக்கேன். நீங்க மெதுவா குளிச்சுட்டு வாங்க விசாலி. நான் வெயிட் பண்றேன். குளிச்சுட்டேன். டவல் எடுக்க மறந்துட்டேன். எடுத்து தரட்டுமா? ப்ளீஸ். இந்தாங்க. கதவை திறந்து வாங்கிக்கங்க. உள்ள வந்து கொடுக்க கூடாதா? நமக்குள்ள என்ன தயக்கம்? சே, இந்தாங்க டவல். அடடா, உன் கையை பார்த்ததுமே தெரியுதே, நீதான் என்னோட படிச்ச ஆர்த்தி. எவ்வளவு மெத்துன்னு சில்லுன்னு இருக்கு உன் கை. கையை விட்டுட்டு டவலை வாங்கிக்கங்க விசாலி. யாருக்கு வேணும் டவல்? எனக்கு உன் கை தான் வேணும். அப்புறம் கை இருக்கிற மொத்த உடம்பும் வேணும். ஆர்த்தி, ஐ லவ் யூ. கருமம், பொம்பளைக்கு பொம்பளை பேசுற பேச்சா இது? நோ விசாலி, நீங்க நல்ல மாதிரியா தெரியல. கையை விடுங்க. நான் போறேன். விட மாட்டேனே. இப்ப விட போறீங்களா இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா? என்ன உரிமை இருக்கு? லவ் பண்றதுக்கு தான். வாட் நான்சென்ஸ். நீயும் என்ன லவ் பண்ற எனக்கு தெரியும். உன் வாயாலேயே பல தடவை சொல்லியிருக்க. லிப்ஸ்ல பல தடவை முத்தம் கொடுத்துருக்க. அப்ப எல்லாம் வராத வெக்கம் இப்ப என்ன புதுசா? மை காட், நோ, நீ விசாலி இல்ல. முதல்ல வெளியில வா. வந்தாச்சு. ஐயோ திலீப், நீயா? நீதானா இப்படி என்ன படுத்தினது? ராஸ்கல், செல்ல ராஸ்கல். சத்தியமா என்னால கண்டுபிடிக்கவே முடியலப்பா. எப்படி அவ்வளவு பர்ஃபெக்டா பொம்பளை குரல்ல மாத்தி பேசின? நான் ஆம்பளை குரல்ல தான் பேசினேன். இதோ பாரு, இதுக்கு பேரு வாய்ஸ் சேஞ்சர். இந்த மைக்கில் மேல் வாய்ஸ்ல பேசினா அது ஃபீமேல் வாய்ஸ்ல மாத்தும். ஃபீமேல் வாய்ஸ்ல பேசினா மேல் வாய்ஸ்ல மாத்தும். ஆஸ்திரேலியால கிரிக்கெட் மேட்ச் முடிஞ்சு புறப்படுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஃபுல் ரெஸ்ட் கிடைச்சப்ப ஷாப்பிங் போனப்ப இந்த எலக்ட்ரானிக் வாய்ஸ் சேஞ்சர் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. உடனே இதை வச்சுக்கிட்டு உன்னை கலாட்டா பண்ணணும்னு தீர்மானிச்சிட்டேன். உன் காலேஜ் சம்பந்தப்பட்ட மேட்டர் பூரா தான் எனக்கு தெரியுமே. அதனால பூந்து விளையாடிட்டேன். இந்த நாடகத்துக்கு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ஜோன்ஸும் உதவினாரு. என்னடா பொம்பளை கையை பிடிச்சு இழுக்கிறாளேன்னு ஆடி போயிட்டல்ல. சே, என்னை ரொம்ப தான் டென்ஷன் பண்ணிட்டில. இரு உன்னை பழிக்கு பழி வாங்கலன்னா பாரு. டேக் இட் ஈஸி டார்லிங். தொடாத. ஏன்? இன்னைக்கு பூரா நீ என்னை தொடக்கூடாது. அதான் உனக்கு தண்டனை. இது பாரு ஆர்த்தி, சட்டத்துல உயர்ந்தபட்ச தண்டனை மரண தண்டனை. காதல்ல உயர்ந்தபட்ச தண்டனை தொடக்கூடாதுன்னு சொல்றது. உன்கிட்ட நான் விளையாட்டு பண்ணாம யார் பண்றது? பாரேன், கோபத்துல கண்ணமெல்லாம் ஜிவு ஜிவுன்னு செவக்கிறத. ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஒரு ஃபேமிலி கப் ஆர்டர் பண்ணட்டுமா? ஒன்றும் வேணாம். பாத்தியா, ஒரு ஃபன் தானே. இதுக்கு போய் இவ்வளவு தூரம் கோச்சுக்கிறியே. இப்படி நீ சிரிக்காம டூ விட்டன்னா எனக்கு மூட் அவுட் ஆயிடும். மூட் அவுட் ஆனா நாளன்னைக்கு நடக்கிற ஒன் டே மேட்ச்ல ஒழுங்கா பேட் பண்ண மாட்டேன். ஒளி, இப்பவே நான் சாபம் தரேன் பாரு. நாளன்னைக்கு இந்தியாவோட நம்பிக்கை நட்சத்திரம் தமிழ்நாடு சிங்கம் ஹோம் பிட்ச்சில் நிச்சயமா செஞ்சுரி அடிக்கும்னு அத்தனை பேரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ நீ முதல் பந்திலேயே கிளீன் போல்ட் ஆகி பெவிலியனுக்கு தலை குனிஞ்சு நடக்க போற. டிவியில வாத்து நடந்து முட்டை போட்டுட்டு போக போகுது. என்ன ஆர்த்தி இது? உன் வாயால இப்படி சாபம் தரலாமா? நீ என்ன இவ்வளவு தூரம் ஏமாத்தலாமா? சரி, விளையாட்டுல தோத்துடுவேன்னு சொன்னதுல உன் முகம் எவ்வளவு சுருங்கி போயிடுச்சு. விடு, தமாசுக்கு சொன்னேன். இது ரொம்ப முக்கியமான ஒன் டே மேட்ச் ஆர்த்தி. அதுவும் என் ஹோம் பிட்ச்சில் மெட்ராஸ்ல நடக்குது. நான் உலகத்துல எங்க என்ன சாதனை செஞ்சாலும் இங்கே நம்ம ஊர்ல விளையாடுறப்ப சாதனை செஞ்சாதான் எனக்கும் பெருமை, நம்ம ஸ்டேட்டுக்கும் பெருமை. இந்த டெஸ்ட்ல ஃபுல் ஃபார்ம்ல விளையாடணும்னு இருக்கேன். இப்படி சொல்றியே, போச்சுடா. வாத்தியாரா இப்ப நான் சமாதானப்படுத்தி ஆகணுமா? கண்ணா, நீ டபுள் செஞ்சுரி போட போற. போதுமா? நான் கேலரியில இருந்து போலீஸ்காரங்களை எல்லாம் தாண்டி வந்து சிவ விஷயமே விசேஷமேன்னு பாடிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சு லைவ் ரிலேல முத்தம் கொடுக்குறேன். போதுமா? நிச்சயமா? நிச்சயமா.
இப்பதான் நீ என் ஆர்த்தி இல்ல. இப்ப நான் என் ஆபீஸுக்கு சொந்தமான ஆர்த்தி. ஏய், என்ன எந்திரிச்சிட்ட? ஜஸ்ட் பர்மிஷன் போட்டுட்டு வந்தேன்ப்பா, போகணும். அதெல்லாம் முடியாது, ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிடு. நல்லா இருக்கே கதை. பிரைவேட் கம்பெனி திரும்பி நிக்க சொல்லி கவுண்டர் மணி செந்தில உதைக்கிற மாதிரி ஒரு உதை கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க. நேரா என்கிட்ட வா, உதைப்பட்ட இடத்துல தடவி தரேன். ஐ மீன் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கப்பா. பண்ணட்டுமே, என்ன இப்போ? உனக்கென்ன, லொட்டு லொட்டுன்னு பந்தை தட்டிட்டு லட்ச லட்சமா சம்பாதிக்கிற. எனக்கு இந்த மாதிரி எந்த பந்து விளையாட்டும் தெரியாதே. பந்து விளையாடுறது ரொம்ப ஈஸி ஆர்த்தி, சொல்லி தட்டுமா? கண்டிப்பா போகணுமா? ஆமா, 2 மாசம் கழிச்சு மீட் பண்றோம் ஆர்த்தி. என்னென்னவோ கனவோட வந்திருக்கேன். கரெக்டா ப்ரோக்ராம் சொல்லிட்டு போ. ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சதும் வரட்டுமா? பிரயோஜனம் இல்லை. இங்கே உங்க ஊரு விஐபி ஒருத்தர் பிளேயர்ஸ் அத்தனை பேருக்கும் பார்ட்டி தராரு. 7 மணிக்கு பார்ட்டி, 6 மணிக்கு புறப்படணும். எத்தனை மணிக்கு பார்ட்டி முடியும் அது தெரியாது. தண்ணி பார்ட்டியா? இருக்கலாம். குடிக்க போறியா? லிமிட்டா. பார்ட்டி எங்க? அந்த விஐபியோட பங்களால நீலாங்கரையில் இருக்கான். யார் அந்த விஐபி? நான் பார்த்ததில்ல. எங்க டீம் கேப்டனுக்கு நல்ல பழக்கம். பேரு விக்ரம். நிறைய பிஸ்னஸ் இருக்கான். தினம் ஒரு காரான். பணத்தை என்ன செய்யறதுன்னு தெரியலையாம். தெரியும், அடிக்கடி பேப்பர்ல வருவான். விளம்பர பிரியன். யாராச்சும் ஒரு நடிகரோ நடிகையோ அவார்டு வாங்கினா விக்ரம் ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செஞ்சிடுவான். நீ அவசியம் இந்த பார்ட்டிக்கு போயாகணுமா? கேப்டன் எங்க டீமோட வர்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாராம். எல்லாரும் போறப்ப நான் மட்டும் வரலன்னு சொன்னா நல்லா இருக்காது. 2வது, இந்த மாதிரி லோக்கல் விஐபிக்களோட அறிமுகம் வேணும் ஆர்த்தி. சரி ஒழி, நாளன்னைக்கு தானே மேட்ச்சு. நாளைக்கு ஃபுல் டே இருக்கே. நாளைக்கு நான் லீவ் போட்டுடுறேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சுற்றலாம். நத்திங் டூயிங். காலையில் நெட் ப்ராக்டிஸ் இருக்குது. மத்தியானம் 2 மணி நேரம் தான் ரெஸ்ட்டு. மறுபடி நெட் ப்ராக்டிஸ். ஃபீல்டிங் ஸ்ட்ராங் பண்ணியாகணும். அட, எப்போதான்ப்பா நீ ஃப்ரீ? ஈவினிங் 6:30லேருந்து ஃப்ரீ. ரைட், 6:30க்கு வரேன். அப்போ நாளைக்கு நான் ஆஃபீஸுக்கு லீவ் போட வேண்டியது இல்லையே? இல்லை. வரட்டுமா? ஒரு நிமிஷம் ஆர்த்தி, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போ. ஆஸ்திரேலியாவிலேருந்து உனக்காக வாங்கிட்டு வந்தது. இப்போ இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போனால் ஆளுக்கு ஒன்றா பிரித்து எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க திலீப். இங்கேயே இருக்கட்டும், நாளைக்கு வரப்போ எடுத்துக்கிறேன். அம்மா எப்படி இருக்காங்க? எப்பாடி, கேட்கணும்னு தோணுச்சே. நல்லா இருக்காங்க. லேடிஸ் கிளப்பு, கருத்தரங்கம், பியூட்டி பார்லர், ஃபிட்னஸ் சென்டர், சமூக சேவைன்னு எப்பவும் போல பிஸி. 1 மாதம் முன்னாடி ஹிந்துவில் அவங்க ஃபோட்டோ வந்திருந்ததில்ல? ஆமாம், அப்போ நினச்சிக்கிட்டேன். என்னன்னு, 20 வருஷம் முன்னாடி பிறந்திருக்க கூடாதான்னு. சி, கெட்ட பையா. மாமியாரையே சைட் அடிக்கிறியா? டாடி கிட்ட சொல்கிறேன். சொல்லாத, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. நல்லாவும் இருக்காது. யூ மை காட், டைம் ஆச்சு. உன்னோட பேசிகிட்டு இருந்தா கூலாக பேசி பேசி நேரத்தை ஓட்டிடுவ. பை பை, நாளைக்கு நைட்டு பார்க்கலாம். நானா கையை பிடிச்சி இழுத்து நிறுத்தி வச்சிருக்கேன்? அப்போ நீ ஃப்ரீயா? ஆமாம், சாயங்காலம் வரைக்கும். ஓகே, போய் தொலை. நாளைக்கும் வர்றேன். இப்போவும் ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிடுறேன். நாளைக்கு அந்த மேனேஜரை ஃபேஸ் பண்ணுறது தான் பிரச்சனை. ஃபோன் செஞ்சு முடி. உன் மேனேஜர் உன்னை கோச்சுக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஐடியா சொல்லித்தரேன். ஹலோ, கீதாவா? நான் ஆர்த்தி. இன்னைக்கு நான் திரும்பி வர முடியாது போலிருக்கு. ஏய், சும்மா இரு. ஒன்றும் இல்லை இங்கே, புரியுதா? அதான், அதே தான். மேனேஜர்கிட்ட அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சுன்னு புறப்பட்டு போயிட்டான்னு சொல்லிடுறியா? தேங்க்யூ, வச்சிடுறேன். ஃபோன் பேச விடாமல் ஏன் வம்பு செஞ்ச? உன்கிட்ட வம்பு செய்யாமல் அதுக்காக வாடகைக்கு ஒரு பொண்ணை கூப்பிட்டுக்க முடியுமா? ஓ, ஐயாவுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? சரி, நாளைக்கு மேனேஜர் என் மேலே கோவப்படாமல் இருக்கிறதுக்கு என்னமோ ஐடியா சொல்கிறேனியே, என்ன? ரொம்ப சிம்பிள். நாளைக்கு ஆஃபீஸுக்கு புடவை கட்டிட்டு போ. லோ ஹிப்பில் கட்டு. லோ கட் ஜாக்கெட் போட்டுட்டு போ. நிச்சயம் உன் மேனேஜர் கோவப்பட மாட்டாரு. ஆனால் கையை பிடிச்சி இழுத்துடுவாரு. நீயும் உன் ஐடியாவும். சரி, நீ கெஞ்சி கேட்டுக்கிட்டியேன்னு லீவ் போட்டுட்டேன். இப்போ என்ன ப்ரோக்ராம் சொல்லு. ப்ரோக்ராமுக்கா பஞ்சம்? நம்பர் 1, ஒரே பாத் டப்பில் சேர்ந்து குளிக்கிறோம். இல்லை, இது சரிப்படாது. நான் போயிடுறேன்ப்பா. அத்தியாயம் 4. வாத பிரதிவாதங்களை தீர அலசி பார்க்கும்போது பல நிறுவனங்களை நிர்வகித்து வருகிற சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் உள்ள விக்ரம் வேகமாக காரை ஓட்டி சென்றதற்கு போலீஸ் தரப்பில் சரியான காரணம் சொல்லாததாலும் அவர் கூறிய விளக்கத்தை அவரால் நிரூபிக்க முடியாது என்பதாலும் அதை அப்படியே நிகழ்ந்திருக்கலாம் என்று சந்தேகத்துடன் எடுத்துக்கொண்டு குற்றம் சாட்டப்பட்டுள்ள அவருக்கு விபத்தில் பாதிக்கப்பட்ட நபருக்குண்டான முழு வைத்திய செலவை ஏற்பதோடு 50,000 ரூபாய் உதவித்தொகையாய் வழங்க வேண்டும் என்று மட்டும் தீர்ப்பளிக்கிறேன். சார், ஒரு நிமிஷம் சார். யார் நீங்க? என்ன வேணும்? நான் சாரல் பத்திரிகையோட நிருபர். எனக்கு ஆர்வம் தாங்கலை. கோர்ட்டில் நீங்கள் சொன்னதெல்லாம் நிஜமா? எதை கேட்குறீங்க? நிஜமாவே ஒரு ஆள் துப்பாக்கி வச்சு மிரட்டினதுனால தான் நீங்கள் காரை வேகமாக ஓட்டினீங்களா? என்ன பிரதீப்? நிருபர் ரொம்ப ஆசையாக கேட்குறாரு. சொல்லிடட்டுமா? நீங்கள் தான் இவர் சொன்ன ஃப்ரெண்டு பிரதீப்பா? நீங்களும் கூட இருந்தீங்களா சார்? நிஜமா அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா? ப்ளீஸ் சொல்லுங்க. பிரதீப், பாவம்பா, ரொம்ப கெஞ்சுறாரே, சொல்லிடலாமா? விக்ரம், வேணாம், வில்லங்கம், பத்திரிகையில் எழுதிடுவாரு.
ஐயோ, ஒரு அறிமுகத்துக்காகத்தான் நிருபர்னு சொன்னேன். சத்தியமா நான் இதை எழுதல. எனக்கு உண்மையை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. தூக்கம் வராது சார். உங்க பேர் என்ன? விஜயன். முதல்ல உங்க அட்ரஸ் கொடுங்க. கார்டு இருக்கு சார், இந்தாங்க. வெரி குட். வாங்க, எங்களோட கார்ல வரீங்களா? போய்கிட்டே பேசலாம். வரேன் சார். விக்ரம், நீ அனாவசியமா வம்ப விலைக்கு வாங்குற. அப்புறம் உன் இஷ்டம். இல்ல பிரதீப், இவரை பார்த்தா சொன்ன வார்த்தையை காப்பாத்துறவர் மாதிரி தெரியுது. அப்படி மீறி நான் சொல்றதையெல்லாம் பத்திரிக்கையில எழுதினாருன்னு வையி, எழுதின விரலை மட்டும் தனியா கட் பண்ணி கொண்டுட்டு வந்து தர்றதுக்கு நம்மக்கிட்ட உள்ள ஆளுங்க நான் போறேன் நீ போறேன்னு அடிச்சுக்குவாங்கன்னு சாருக்கு தெரியும்பா. உங்களுக்கு சந்தேகமே வேணாம் சார். எப்பவுமே இந்த மேட்டர் பத்திரிக்கையில வரக்கூடாதுன்னு சொல்லி யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா அதை எழுதவே மாட்டேன் சார். ரைட்டு, ஏறுங்க. பிரதீப், நீ ஓட்டு. சுருக்கமா சொல்லி இறக்கி விட்டுடு விக்ரம். சிகரெட் பற்ற வச்சு கொடு. நீங்க சிகரெட் சாப்பிட்றீங்களா விஜயன்? வேணாம் சார், பழக்கம் இல்லை. ரைட்டு, நீங்க வாழ்க்கையில எப்பயாவது எதுக்காவது பந்தயம் கட்டியிருக்கீங்களா விஜயன்? கட்டியிருக்கேன் சார். யார்கிட்ட? என் தங்கச்சி கிட்ட. என்ன விஷயத்துல? இன்னைக்கு மழை வரும்னு நான் சொன்னேன் ஒரு நாள். அவ வராதுன்னு சொன்னான். பந்தயம் வச்சுக்கிட்டோம். எவ்வளவு ரூபா? 1 ரூபா. கிழிஞ்சுது. நாங்களும் பந்தயம் கட்டுறதுண்டுங்க விஜயன். எனக்கும் சரி இவனுக்கும் சரி. ரொம்ப நாளா இந்த பழக்கம் வளர்ந்துடுச்சு. 2 பேருக்கும் நிறைய கம்பெனிகள் இருக்கு. MBA பசங்க துடியா மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கிறானுங்க. லாபம் காட்டுற கிராஃப்ல கோடு மேலே போய்கிட்டே இருக்குதுங்க. ஒரு தீவுல நின்று எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் என்ன தெரியும்? கடல் தான். கரெக்ட். அந்த மாதிரி தான் எங்களுக்கு எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பணமா தெரியுது. போர் அடிச்சு போச்சு. எல்லாம் அனுபவிச்சாச்சு. உலகத்துல எத்தனை கம்பெனில விஸ்கி தயாரிக்கிறானோ அத்தனையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. செக்ஸ்லோவேக்கியால இருந்து வாடிகன் சிட்டி வரைக்கும், அமெரிக்கால இருந்து ஜிம்பாப்வே வரைக்கும் அத்தனை நாட்டு பொண்ணுங்களையும் தொட்டு பார்த்தாச்சு. ஒரு த்ரில் இல்லாம போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் இந்த சேலஞ்ச் பண்ற குணம் வந்து ஒட்டிக்கிச்சு. அன்னைக்கு பாரிஸ் கார்னர்ல என் புது கார்ல உட்காந்து இவங்கிட்ட இதுல 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் பார்த்தேன். சுகமா இருந்துச்சு. 15 நிமிஷத்துல ஏர்போர்ட் போயிடலாம்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பிடிச்சுக்கிட்டான். 15 நிமிஷத்துல மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு இப்போ போய் காமி பார்க்கலாம், என்ன சேலஞ்சுன்னு கேட்டான். ஐயோ, அப்போ பந்தயம் கட்டினதுக்காகவா அவ்வளோ வேகமா ஓட்டுனீங்க அன்னைக்கு? ஆமா. பந்தயம் எவ்வளவு? கொஞ்சம்தான், 2 லட்சம். கடவுளே, 2 லட்சமா? நீங்க காரை வேகமா ஓட்டினப்போ அடிப்பட்ட கிழவனுக்கு நல்ல வேலையா கால் மட்டும் போச்சு. உயிரே போயிருந்தா எனக்கு செலவு அதிகமாயிருக்கும். ஜட்ஜுக்கும் வக்கீலுக்கும் இன்னும் அதிகமா பணம் கொடுக்க வேண்டி இருக்கும். விளைவுகளை பத்தி கவலைப்பட்டா பந்தயத்துல எப்படிங்க ஜெயிக்கிறது? அதுக்காக இப்படி எல்லாமா பந்தயம் கட்டுவாங்க? பிரதீப், சாருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி நாங்க கட்டிக்கிட்ட பந்தயங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சா மயக்கம் போட்டே விழுந்துடுவீங்க. என்ன சார், சொல்லுங்க. சொல்லாத விக்ரம். விடுப்பா பிரதீப், சார் நம்மால் ஆயிட்டாரு. சொல்லலாம். அவர் தான் பத்திரிகையில இதையெல்லாம் எழுத போறதில்லையே. எழுத மாட்டீங்க தானே? என்னோட விரல் எனக்கு முக்கியம் சார். வெரி குட். அந்த பயம் இருக்கட்டும். ஒரு தடவை பாம்பே போயிருந்தோம். ஒரு பரிசளிப்பு விழா. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பரிசு வாங்குற மேடையில் பிரமாதமா இருந்தா. அவ ஒரு IAS அதிகாரியோட பொண்ணு. நான் இவன் காதுல மெதுவா சொன்னேன், எவ்வளவு அழகா இருக்கா பாரு, இவளை எதுவும் செய்ய தேவையில்லை, ஜஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் உரிச்சு நிக்க வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நீ சொன்ன மாதிரி செஞ்சு காமிக்கிறேன், என்ன பந்தயம்னு கேட்டுட்டான். நானும் 5 லட்சம் கட்டினேன். அப்புறம் 4 நாள் கழிச்சு என் வீட்டுக்கு ஒரு வீடியோ கேசட்டோட வந்தான். போட்டான். ஸ்க்ரீன்ல அந்த பொண்ணு ஒவ்வொரு துணியா எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி நின்னா. என்னால நம்பவே முடியல. எப்படிடான்னு சிரிக்கிறான். அவளை 2 நாள்ல நல்ல ஃப்ரெண்டு பிடிச்சு அவளுக்கு போதை மருந்து பழக்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான். அப்புறம் அவளை தன் வீட்டுக்கு கூப்பிட்டு ரூம்ல வச்சு பூட்டிட்டான். ஒரு நாள் முழுக்க அவளுக்கு சாப்பாடு கிடையாது. அவளுக்கு அது கூட தேவையில்லை, போதை மருந்து தான் வேணும். தவிச்சு போயிருக்கா. மறுநாள் இவன் வீடியோ கேமராவோட போய் கதவை திறந்து கையில போதை மருந்தை வச்சுக்கிட்டு நான் சொல்ற மாதிரி செஞ்சா இதை தரேன்னு மிரட்டினானா. அவ தயங்கிட்டு கடைசியில துணிஞ்சு சொன்னபடி செஞ்சுட்டா. பாவி, இவன் 5 லட்சம் ஜெயிச்சிட்டான். ஐயோ, கேட்கவே உதறலா இருக்குங்க. பந்தயத்துக்காக போய் ஒரு பொண்ணை இப்படி செஞ்சிருக்கீங்களே. ஜெயிக்க வேணாமா? அதானே த்ரில்லு. அப்புறம் என்ன ஆச்சு? ஒரு நாள் பிரதீப் ஒரு பேப்பர்ல ஒரு கார் நம்பரை எழுதினான், என்கிட்ட கொடுத்தான். அந்த காரை ஒரு கல்யாண மண்டபத்துல பார்த்தானா. ரொம்ப பிடிச்சு போச்சான். அதை வாங்கி கொடுக்க முடியுமான்னு சேலஞ்ச் பண்ணான். 4 லட்சம் பந்தயம். நான் உடனே கார் யாருதுன்னு விசாரிச்சேன். ஒரே ஷாக். கார் யாரோட தெரியுமா? நம்ம முதலமைச்சரோடது. ஐயையோ, அதனால என்ன? பந்தயம்னு வந்தாச்சு, ஜெயிச்சாகணுமே. என்ன செஞ்சீங்க? அந்த காரை சர்வீஸ் பண்ற மெக்கானிக்கை பிடிச்சேன். அந்த காரோட என்ஜின்ல ஒரு ஓட்டை விழுந்திருக்கு, ரிப்பேர் செய்யணும், அது இதுன்னு சொல்லி வித்துடலாம்னு சர்டிஃபை பண்ண வச்சேன். அதுக்கு 1 லட்சம் கொடுத்தேன். அப்புறம் கவர்மெண்ட் வண்டிங்கிறதுனால முறையா டெண்டர் கேட்டு பத்திரிகையில போட்டாங்க. அந்த வண்டியோட மார்க்கெட் மதிப்பு 5.5 லட்சம். புது வண்டியோட விலை 7 லட்சம்.
நான் என் டெண்டரில் 10 லட்சம்னு போட்டேன். சிஎம் பயன்படுத்தின வண்டிங்கிறதால அதோட சென்டிமெண்ட் மதிப்புக்கும் சேர்த்து போட்டிருக்கேன்னு குறிப்பிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக வண்டியை எனக்கே கொடுத்துட்டாங்க. ஓட்டிட்டு வந்து இவன் முன்னாடி நிறுத்தினேன். அசந்துட்டான். பந்தய பணத்தை விட அதிகமாக நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க போலிருக்கே சார். ஆமாம், பந்தய பணம் எப்போவுமே எங்களுக்கு முக்கியமாக படுறதில்ல. பந்தயத்தில் ஜெயிக்கணும், அது ஒன்று தான் குறிக்கோள். அதுக்காக எது வேணாலும் செய்யலாம், எவ்வளோ வேணும்னாலும் செலவு பண்ணலாம். பந்தயத்தில் ஜெயிக்கிறதுக்காக நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் இருக்கே, அதில் தான் எங்களோட ரியல் த்ரில்லே இருக்குது. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு சார். வண்டியை ஓரமாக நிறுத்து பிரதீப். அது சரி, சம்மந்தமே இல்லாத உங்ககிட்ட இதையெல்லாம் எதுக்காக நான் சொன்னேன்னு தெரியுமா? நான் ஆர்வமாக கேட்டேன். நீங்கள் கேட்டால் சொல்லிட முடியுமா? அது இல்லை காரணம். இதுவும் ஒரு சேலஞ்ச். முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒருத்தர்கிட்ட நம்மளை பற்றி சொல்லணும், ஆனால் நியூஸ் வெளியில் வரக்கூடாதுன்னு பந்தயம். நீங்கள் இப்போ நான் சொன்னதையெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்கன்னா நான் இந்த பந்தயத்தில் ஜெயிச்சதா அர்த்தம். பத்திரிக்கையில் எழுதிட்டீங்கன்னு வைங்க, நானும் நீங்களும் தோத்துட்டதா அர்த்தம். நான் எப்படி தோத்ததாகும் சார்? நான் பந்தயத்தில் தோத்ததா ஆனால் சொன்னபடி உங்கள் விரலை வெட்டிடுவேன். உங்களுக்கு விரல் போகிறது ஒரு தோல்வி இல்லையா விஜயன்? மறக்க மாட்டேன் சார். பந்தயத்துக்காக எதையும் செய்கிறவங்க நீங்கள், கவலையே படாதீங்க. நான் மூச்சு விட மாட்டேன். நீங்கள் தான் இந்த பந்தயத்திலையும் ஜெயிக்க போறீங்க. வரட்டுமா சார்? நம்ப முடியாத ஆனால் நம்ப வேண்டிய சுவாரஸ்யமான விஷயங்களை சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரைட், பார்க்கலாம். நீ வண்டி எடு விக்ரம். ஆனாலும் அவங்கிட்ட அவ்வளவு தூரம் கொட்டி இருக்கணுமான்னு தான் எனக்கு தோணுது. பார்த்தாலே தெரியலையா? தயிர் வடப்பா, ஒன்றும் பண்ண மாட்டான், விடு. சரி, இன்னைக்கு ஈவினிங் என்ன ப்ரோக்ராம்? நாளைக்கு மிஸ் இந்தியா அஞ்சனா கவுலுக்கு மியூசிக் அகாடமியில் பாராட்டு விழா இருக்கு. அவளுக்கு மேடையில் 5 லட்சம் மதிப்பில் ஒரு வைர நெக்லஸ் கொடுக்கறதா பேசினோம். அதை வாங்கிட்டு வந்துடலாமா? அவள் எப்போ வரா மெட்ராஸ்க்கு? நாளைக்கு காலையில். இந்த மாதிரி வைர நெக்லஸ் நாம் ப்ரெசென்ட் பண்ணுறோம்னு அவளுக்கு தகவல் போயிடுச்சுல? போயிடுச்சு. அப்போ ஒன்று செய்யலாம், காலையில் அவளையும் கூட்டிக்கிட்டு நகைக்கடைக்கு போகலாம். அவளுக்கு பிடிச்ச டிசைனாக பார்த்து அவளே செலக்ட் பண்ணிக்கட்டும். ஆமாம், அவள் என்ன உன் பொண்டாட்டியா? அவள் இஷ்டத்துக்கு நகை வாங்கி தரதுக்கு? என்ன விக்ரம் சிரிக்கிற? என் சித்தப்பா இன்னைக்கு அஞ்சனா கவுலோட அப்பா அர்ஜுன் கவுலை பார்த்து பேசுகிறாரு பிரதீப். வாட்? என்ன சொல்கிற? நிஜமாத்தான், எனக்கு அஞ்சனாவை பிடிச்சிருக்கு. டெலிஃபோனை தொட்டால் 100 பேர் வருவாங்க. ஆனால் நமக்குன்னு ஒருத்தி வேணாமா? அர்ஜுன் கவுல் என் ஸ்டேட்டஸுக்கு கொஞ்சமும் குறையாதவர். 6 கம்பெனிகளோட எம்டி. அதனால் சித்தப்பாவை பேச சொன்னேன். நாளைக்கு அஞ்சனாவோட அர்ஜுனும் வராரு, என்னோட பேசுகிறாரு. அவருக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா மிஸ் இந்தியா மிஸ்ஸஸ் விக்ரம் ஆகிறா. கிரேட், கை கொடு விக்ரம். நிச்சயம் இது நடக்கும். உனக்கு என்ன குறைச்சல்? கிரீடம் வச்சு சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சா ராஜா தான். இந்த பங்கு தலை தான் இடிக்கும். அஞ்சனா உனக்கு கரெக்ட் மேட்ச். உனக்கு வைஃபா வரப்போறவளுக்கு வெறும் 5 லட்சத்துக்கா பரிசு தரது? 20 லட்சம் ஒருத்தில் வாங்கலாம் விக்ரம். ஓகே. ஸோ இன்னைக்கு நைட்டு பூரா நாளைக்கு அஞ்சனாவை சந்திக்க போகிற கனவுகள்லையே இருப்ப. நான் வந்து தொந்தரவு பண்ணலப்பா. முட்டாள், நீ வந்தாகணும். இன்னைக்கு 7 மணிக்கு என் பங்களால இந்தியன் கிரிக்கெட் டீம் பிளேயர்ஸ் அத்தனை பேருக்கும் பார்ட்டி ஏற்பாடு செஞ்சுருக்கேன். அட ஆமாம், மறந்துட்டேன். இப்போ கொஞ்ச நாளாக இந்தியன் டீம் பிரமாதமாக ஆடுது விக்ரம். குறிப்பாக நம்ம டீமோட முதுகெலும்பு திலீப் தான். கிரவுண்டில் இறங்கினா செஞ்சுரி போடாமல் திரும்புறதே இல்லை. அவனுக்கு காலேஜ் வட்டாரத்தில் என்ன ஒரு கிரேஸ் இருக்குது தெரியுமா? இன்னொரு விஷயம் கவனிச்சியா பிரதீப்? என்ன? போன மாதம் நடந்து முடிஞ்ச 8 ஒன்-டே இன்டர்நேஷனல் மேட்சஸில் 6ல் திலீப் செஞ்சுரி போட்டான். இந்தியா ஜெயிச்சுது. ஒரு மேட்ச்சில் விரலில் அடிபட்டிருந்ததால் ஆடலை. இன்னொரு மேட்ச்சில் வெறும் 11 ரனில் ஹிட் விக்கெட் ஆகி அவுட் ஆனான். அந்த 2 மேட்ச்லையும் இந்தியா தோத்துடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? இந்தியன் டீம் முக்கியமாக திலீப்பை தான் நம்பி இருக்குது. அவன் நல்லா விளையாடினா மற்ற பிளேயர்ஸும் கான்ஃபிடென்ட்டாக விளையாடுறாங்க. அவன் அவுட் ஆயிட்டா ஒரு மாரல் சப்போர்ட் போய் எல்லாரும் தப்பு பண்ணுறாங்க. இது தப்பு. ஒரு டீமில் 4 பேட்ஸ்மேனாவது ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஆனால் ஒன்று விக்ரம், நாளன்னைக்கு மெட்ராஸில் நடக்க போகிற மேட்ச்சில் நிச்சயமாக இந்தியா ஜெயிக்குது. திலீப்புக்கு இது ஹோம் பிட்ச் வேற. டபுள் செஞ்சுரி போட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஐசி. என்ன விக்ரம் யோசிக்கிற? பிரதீப், நாளன்னைக்கு நடக்கிற மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்கல, வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்குது. என்ன பந்தயம்? போச்சுடா. இப்போதான் கோர்ட்டில் ஒரு விவகாரத்தை முடிச்சுட்டு திரும்பிக்கிட்டு இருக்கோம் விக்ரம். சோவாட், சேலஞ்சு நம்ம ரொட்டீனில் கலந்துட்ட விஷயம். என்ன சொல்கிற? ஆமாம், இந்தியா தோத்துடும்னு நீயும் சொல்லிட்டன்னா இப்போவே விவகாரம் முடிஞ்சுது. நோ, நிச்சயமாக இந்தியா ஜெயிக்குது. ஓகே, கமான். என்ன பந்தயம்? அஞ்சனா வாங்குற வைர நெக்லஸ் என்ன விலையோ அதான் பந்தயம். நான் தோத்துட்டா அந்த பில்லை நான் செட்டில் பண்ணுறேன். நீ தோத்துட்டா நீ செட்டில் பண்ணு. ரைட். நாளன்னைக்கு தானே மேட்ச்? ஆமாம். நடுவில் ஒரே ஒரு நாள் தான் இருக்கா? ஆமாம். இதில் உன்னோட குறுக்கு புத்தி எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது விக்ரம். வெயிட் அண்ட் சி. அத்தியாயம் 5. ஒன் மோர் பெக் ப்ளீஸ். நோ, போதும். ஏற்கனவே 2 பெக்ஸ் சாப்பிட்டேன் சார். என்ன சார், எவ்வளோ பெரிய பிளேயர் நீங்கள்? நேற்று தான் குடிக்க ஆரம்பித்தவன் கூட 2 பெக்ஸு குடிப்பான்.
இல்ல சார், போதும். என்னையே கவனிக்கிறீங்களே, மத்தவங்களையும் பாருங்க சார். காட்டுல 1000 மிருகம் இருந்தாலும் ராஜா சிங்கம் தானே மிஸ்டர் திலீப். நீங்க தானே நம்ம டீமுக்கே முதுகெலும்பு இப்போ. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல சார். மிஸ்டர் திலீப், கொஞ்சம் என்னோட வரீங்களா? எங்க? மாடி ரூமுக்கு. என்ன விஷயம் சார்? உங்களோட மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சார் பேசணும்? வாங்களே, சொல்றேன். நீங்க என்ன கன்னி பொண்ணா? நான் என்ன உங்களை கற்பழிச்சிட போறேனா? சரி, வாங்க போலாம். உட்காருங்க திலீப். சொல்லுங்க விக்ரம். நாளன்னைக்கு நடக்க போற ஒன் டே டெஸ்ட்ல நம்ம இந்தியாவோட ஸ்கோப் எப்படி இருக்கு? ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுலயும் நீங்க ரொம்ப ஃபார்ம்ல இருக்கீங்க இல்லையா? ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே ஜெயிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு தான் கிரவுண்ட்ல இறங்குறோம். மிஸ்டர் திலீப், நீங்க ஒரு ஷாம்பு விளம்பரத்துல நடிச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. அதுக்கு 30 லட்சம் வாங்கினதா போட்டிருந்தாங்க. ஆனா ஒர்த்து. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த விளம்பரம் பெரிய சக்சஸ். உங்க மேல கிரேசியா இருக்காங்க யங்ஸ்டர்ஸ். அதனால அந்த விளம்பரம் வந்தப்புறம் அந்த ஷாம்பு சேல்ஸ் கிடுகிடுன்னு ஏறி இப்போ டிமாண்ட் அளவுக்கு சப்ளை பண்ண முடியாம கம்பெனி திணறிக்கிட்டு இருக்கிறதா எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒரு கட்டுரை படிச்சேன். அந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் கேட்டலிஸ்டா இருக்கீங்க நீங்க. நான் பர்சனலா கேட்க விரும்பினது என்னன்னா, நிஜமா அந்த ஷாம்புவை நீங்க உபயோகிக்கிறீங்களா? இல்ல, ஒரு தடவை கூட யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. இதெல்லாம் விளம்பரத்துக்கு சொல்றது தானே. ஏன் அழகின் ரகசியம்னு ஒரு சோப்பை சொல்ற அதே நடிகை வேற காஸ்டியூம்ல வேற ஒரு விளம்பரத்துல வேற ஒரு சோப்பையும் ஏன் அழகின் ரகசியம்னு சொல்ற மாதிரி தான். ஆக பொய் தானே சொல்றீங்க? அஃப்கோர்ஸ். ஏன்? பணம் வருது சார். ஒரு 10 செகண்ட் விளம்பர படத்துல நடிக்கிறதுக்கு 30 லட்சம் சார். அதுக்காக நான் 2 நாள் தான் ஒர்க் பண்ணேன். ஈஸி மணி இல்லையா? வெரி குட். ஆக லம்பா ஒரு பணம் வருதுன்னா கொஞ்சம் மனசாட்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எதுவும் செய்யலாம் இல்லையா? என்ன நீங்க தர்ம சங்கடப்படுத்துறீங்க? என்ன தெரியணும் உங்களுக்கு? ஏன் இப்படி என்னமோ கோர்ட்ல கேட்குற மாதிரி கேட்குறீங்க? ஓகே, நேரா வந்துடுறேன் சார். நான் கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேனே பிரதீப் குமார். அவனும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். அவனும் பெரிய கோடீஸ்வரன். எங்களுக்குள்ள அடிக்கடி பந்தயம் வச்சுக்கிறதுண்டு. லேட்டஸ்டா நாங்க கட்டிக்கிட்ட பந்தயம் நடக்க போற ஒன் டே டெஸ்ட்ல இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறது தான். நீங்க ஜெயிக்கும்னு பந்தயம் கட்டியிருக்கீங்களா? இல்ல, தோற்கும்னு சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ உங்க ஃப்ரெண்டு தான் ஜெயிக்க போறாரு. நோ, நான் தான் ஜெயிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு பேசத்தான் உங்களை தனியா கூட்டிட்டு வந்தேன். நீங்க ஜெயிக்கணும்னா இந்தியா தோக்கணும் சார். நாங்க அத்தனை பேரும் வேணும்னே அவுட் ஆனாதான் இந்தியா தோற்க முடியும். அது நடக்கிற காரியமா? நடக்கணும் மிஸ்டர் திலீப். அத்தனை பேரும் அவுட் ஆக தேவையில்லை. நீங்க ஒருத்தர் அவுட் ஆனா போதும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நீங்க. உள்ள நுழைஞ்சு 5 நிமிஷத்துக்குள்ள முதல் ஓவர்லயே டக்கடிச்சு அவுட் ஆனீங்கன்னா டீமோட மொத்த ஸ்பிரிட்டும் காலி. இதுவரைக்கும் நடந்த டெஸ்ட்டுகள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பாருங்க. நீங்க சரியா விளையாடலன்னா அத்தனை பேருக்கும் கான்ஃபிடன்ஸ் போயிடுது. உடனே மொத்த டீமும் சுருண்டுடுது. இதுதான் நடந்திருக்குது. அதுவே இப்பவும் நடக்கணும். விளையாடுறீங்களா? இல்ல, விளையாடாதீங்கன்னு சொல்றேன். நீங்க முதல் ஓவர்ல அவுட் ஆகிட்டு வந்துடுங்க. நிச்சயம் இந்தியா தோற்கும். நான் பந்தயத்துல ஜெயிப்பேன். நீங்க டீம்ல தோத்துடுங்க. ஆனா பர்சனலா உங்களை ஜெயிக்க வைக்கிறேன். புரியல? சிறப்பா ஆடினாத்தானே மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டும் பரிசு பொருள்களும் கொடுப்பாங்க. நீங்க சரியா விளையாடாததுக்கு நான் தரேன் பரிசு. கேளுங்க, எத்தனை லட்சம் வேணும்? என்ன ஒண்ணு, இதை அறிவிப்பா செஞ்சுட்டு பகிரங்கமா தர முடியாது. ரகசியமா தான் தர முடியும். முன்கூட்டியே வேணும்னாலும் தரேன். கேஷா தரேன். நீங்க கொடுக்க சொல்ற இடத்துல கொண்டு வந்து தரேன். இது ரகசியமா நமக்குள்ள மட்டும் நடக்கிற எழுதாத ஒப்பந்தம். என்ன சொல்றீங்க? எத்தனை லட்சம்? கமான் டெல்மி. சே, என்ன இதை விட யாரும் அவமானப்படுத்த முடியாது சார். எவ்வளவு சீப்பா எடை போட்டுட்டீங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டாதீங்க திலீப். இது ஒரு வியாபாரம். முன்ன பின்ன பயன்படுத்தி பார்க்காத ஒரு ஷாம்புவை இது பிரமாதமான ஷாம்புன்னு விளம்பரத்துல இத்தனை கோடி ஜனங்களுக்கு பொய்யா நீங்க சொல்லலையா? ஏன் சொன்னீங்க? பணம் 30 லட்சம். அதே மாதிரி தான் இதுவும். நீங்க அவுட் ஆனா டீம்ல இருந்து நிச்சயமா விலக்க போறதில்ல. கிரிக்கெட் போர்டுல கேள்வி கேட்க போறதில்ல. கேம்ல டபுள் செஞ்சுரி அடிக்கிறதும் நடக்கும். டக்கடிச்சு பெவிலியனுக்கு திரும்புறதும் நடக்கும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சரி, தொகை சொல்ல உங்களுக்கு ஒருவேளை தயக்கம் இருக்கலாம். நான் சொல்றேன், 30 லட்சம். என்ன பாக்குறீங்க? என் ஃப்ரெண்டு கிட்ட நான் கட்டின பந்தய பணம் எவ்வளவு தெரியுமா? 20 லட்சம். ஆனா நான் அதையும் தாண்டி உங்களுக்கு தர தயாரா இருக்கேன். ஏன் தெரியுமா? நான் ஜெயிக்கணும். பந்தயம் எனக்கு வியாபாரம் இல்ல, வெறி. இதுல ஜெயிக்கிறது ஒண்ணு மட்டும்தான் என் லட்சியம். அதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் செலவு செய்ய தயாரா இருக்கேன். கேளுங்க. 30 லட்சம் பத்தாதுன்னு நினைச்சா கூட கேளுங்க. என்ன எந்திரிச்சிட்டீங்க? விருந்துக்குன்னு கூப்பிட்டீங்க, வந்தேன், சாப்பிட்டேன். விருந்து கொடுத்த உங்க கௌரவத்தை கலைக்காம போக விரும்புறேன். புரியல? ஒரு மரியாதைக்காக உங்க முகத்துல காரி துப்பணும்னு துடிக்கிற என் துடிப்பை அடக்கிக்கிட்டு புறப்படுறேன்னு சொல்றேன். திலீப், நீங்க என்னை இன்சல்ட் பண்றீங்க. நீங்களும் ஒரு இந்தியன் தானே? நம்ம நாட்டோட மானத்தையே விலை பேசுறீங்களே. உங்களுக்கு வெக்கமா இல்ல?
என்னை என்ன காசு வாங்கிட்டு சொல்ற நபரை வெட்டிட்டு வர்ற உங்க அடியாள்னு நினைச்சீங்களா? நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் இந்த தேசத்தோட மான மரியாதைக்கு நான் விலை பேச மாட்டேன். உங்க தந்திர வேலையெல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோங்க. திலீப், என்ன வெறியேத்துறீங்க. நான் சொன்னா அதை நடத்தி காட்டுறவன். உங்களுக்கு என்னை பத்தி தெரியாது. இது இப்போ இங்கே நடக்கணும்னா அது அப்போ அங்கே நடக்கும். அட் எனி காஸ்ட். உங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு யோசிச்சு முடிவு எடுக்கிறதுக்கு. 50 லட்சம் தர தயாரா இருக்கேன். எனக்கு அது பெரிய தொகை இல்ல, உங்களுக்கு பெரிய தொகை. அவுட் ஆகிறதுக்கு 50 லட்சம், அரை கோடி. யோசிங்க. உலகத்துல எங்கேயாவது யாராவது இப்படி ஒரு ஆஃபர் தர முடியுமா? ஸ்டாப் இட். ஐ எம் நாட் ஃபார் சேல். நீங்க இவ்வளவு தூரம் பேசினதாலேயே இன்னும் பிரமாதமா விளையாடணும்னு உள்ளுக்குள்ள வெறி அதிகமாகி இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ தட் ஸ்பிரிட். அப்போ உங்க முடிவு? தேங்க்ஸ் ஃபார் யுவர் டின்னர். இந்த மாதிரி வக்ர புத்திய மாத்திக்கங்க. மெடிடேஷன் செஞ்சா உங்க டென்ஷனும் வெறியும் குறையும். வரேன். டேய் நில்லுடா. ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆச்சேன்னு மரியாதை கொடுத்து பேசினா ரொம்ப தான் எகிரியே. என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? ஹவு மெனி க்ரோர்ஸ் ஐ எம் ஒர்த் அபவுட்னு தெரியுமா உனக்கு? என் பவர் தெரியாம பேசிட்ட. இந்தியா தோக்குது, இது நிச்சயம். என்ன முறைக்கிற? காரி துப்பிடலாமான்னு துடிப்பு இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அதை செயல்படுத்திடலாமான்னு பார்த்தேன். உன் அளவுக்கு நானும் தரம் தாழ்ந்து போக விரும்பல. வரேன். அத்தியாயம் 6. விக்ரம். என்னடா யோசனை? ஒண்ணுமில்ல. எனக்கு தெரியும் அந்த திலீப் உன் திட்டத்துக்கு ஒத்து வர முடியாதுன்னு மூஞ்சில் அடிச்சிட்ட மாதிரி சொல்லிட்டு போயிட்டதால என்னோட போட்ட பந்தயத்துல தோத்துற போற அந்த கவலை தானே? பிரதீப், ஜெயிக்க போறது நான் தான். எப்படி ஜெயிக்கலாம்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் உன் முயற்சி பனால் ஆயிடுச்சே. அதனால ஒரு முயற்சியிலேயே சோர்ந்து போயிடுறவனானா? யாரா அவன்? ஏன் மூஞ்சில காரி துப்புறேன்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு துணிச்சலா? அப்படி சொன்னதே துப்புன மாதிரி தான்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்தியாவை தோக்கடிக்க வேண்டிய நிர்பந்தம். காரணம் 2 ஆயிடுச்சு. ஒன்னு உன் கூட வச்ச பந்தயம், இன்னொன்னு அவனோட திமிர அடக்கியாகணும். சரி, அதுக்கு என்ன செய்ய போற? கொஞ்சம் பொறுத்துக்கோயேன். ஹலோ, ஆர்த்தி ஹியர். ஏய், என்னாச்சு உனக்கு? திமிரா? 6:30 மணிக்கு இங்க என் ரூம்ல இருப்பேன்னு சொல்லிட்டு போனேன். மணி இப்போ என்ன? 6:20. இன்னும் ஆபீஸை விட்டு புறப்படாம என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கென்ன அதை பத்தி? 6:30 மணிக்கு உன் ரூம்ல இருப்பேன், சரியா? எப்படி இருப்ப? பஸ் பிடிச்சு வந்தாதான் லேட் ஆகும். ரோட்ல நின்று நல்ல காரா பார்த்து லிஃப்ட் கேட்டா 5 நிமிஷத்துல வர முடியாதா? எனக்கு யாராவது லிஃப்ட் தராம போயிடுவானா திலீப்? லிஃப்ட் தரேன்னு ஏத்திக்கிட்டு அப்படியே எங்கேயாவது ஓட்டிக்கிட்டு போயிட போறான் பாரு. சரி, பார்ட்டி நல்லா இருந்தா போயிட்டு தான் வந்துட்டு போறேன். நீ செய்வ, கர்மம் பிடிச்சவ. எப்படி வரேன், நேர்ல வச்சுக்கிறேன். நேத்து பார்ட்டில ரொம்ப ஓவரா ஏத்திக்கிட்டு ஒருத்திய டான்ஸ் ஆட கூப்பிட்டியாமே. பாவி, நேத்து பார்ட்டில ஒரு பொண்ணு கூட கிடையாது ஆர்த்தி. ஏண்டா போனோம்னு நொந்துக்கிட்டேன். பொண்ணுங்களை சைட் அடிக்கத்தான் பார்ட்டி போக நினைச்சியா? நொந்து போனது அதனால இல்ல, வேற. பார்ட்டி கொடுத்தான் பாரு அந்த விக்ரம், அவனோட ஒரு ரப்சர் ஆயிடுச்சு. அவன் மூஞ்ச பேப்பர்ல பாக்குறப்பவே எனக்கு எரிச்சலா இருக்கும். என்னமோ தெரியாது, அவன் மேல ஒரு வெறுப்பு வரும். என்ன செஞ்சான்? சரியான பணக்கார திமிரு ஆர்த்தி. அதோட லேசா நட்டு கலண்டு இருக்கும் போல இருக்கு. என்ன தனியா கூப்பிட்டு போய் ஒரு மேட்டர் சொன்னான். என்னவா? நாளைக்கு நடக்க போற டெஸ்ட்ல முதல் ஓவர்லயே நான் ரன் எதுவும் எடுக்காம அவுட் ஆகணுமா? ஏன்? அப்போ இந்தியா தோத்துருமா? தோத்தா அவன் ஜெயிப்பான். அவன் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இந்தியா தோக்கும்னு சொல்லி 20 லட்சம் பந்தயம் கட்டியிருக்கானா. அதனால இந்தியா தோக்குறதுக்கு நான் உதவணுமா? ஓங்கி அரைஞ்சிட்டு வர வேண்டியதுதானே? செஞ்சிருப்பேன். அவன் விருந்து கொடுத்தவன், விஐபி. அனாவசியமா பிரச்சனை வேணாமேன்னு கோபமா கத்திட்டு பார்ட்டி முடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். நீங்க மட்டும் ஏன் வந்தீங்க? உங்க டீம் மொத்தத்துக்கும் அவன் இந்த மாதிரி பேசினதை சொல்லி எல்லாருமா அவனை அவமானப்படுத்திட்டு வந்திருக்கலாம் இல்லையா? அதான் சொன்னேனே, ஒரு பெரிய சீனா இதை கிரியேட் பண்ண விரும்பலன்னு. 2-3 முக்கியமான பத்திரிக்கைக்காரங்களும் வந்திருந்தாங்க. பிரச்சனை பெருசாயிடும். சரி, ஏன் பாதியில போறீங்கன்னு யாரும் கேட்கலையா? தலைவலின்னு சொல்லிட்டேன். இந்த மேட்டரை பத்தி நான் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணல, உன்கிட்ட தான் சொல்றேன். அவன் என் நேர்மைய விலை பேசினதை நினைச்சா இப்ப கூட தாங்க முடியல. நான் அவுட்டாக சம்மதிச்சா 30 லட்சம் தரேன்னு சொன்னான் ஆர்த்தி. அப்போ அவன் அதுக்கு மேல பந்தயம் கட்டியிருக்கணும். இல்லையா, பந்தயம் கட்டினது 20 லட்சம் தானா? புரியலையே. நீயே சம்மதிச்சு டக்கடிச்சு தோத்தாலும் அவனுக்கு 10 லட்சம் நஷ்டமாகுமே. பரவாயில்லையா, பணத்தை பத்தி கவலை இல்ல, ஜெயிக்கணும் அவனுக்கு. வெறியா பேசினான். அதான் சொன்னேனே, நட்டு கலண்டுருக்குன்னு. சிலருக்கு சிகரெட் மேல பைத்தியம், சிலருக்கு லிக்கர் மேல, சிலருக்கு கேர்ள்ஸ் மேல. இந்த ஆளுக்கு பந்தயம் கட்டுறதுல வெறித்தனமான பைத்தியம் மொழி இருக்கு. சரி விடுப்பா, போயிட்டு போறான். பைத்தியம்னு சொல்லிட்டியல்ல, பைத்தியக்காரனோட பேச்சுக்காக எதுக்கு ஓரி பண்ணிட்டு இருக்க? ஃபர்கெட் இட். சரி, வந்து சேரு சீக்கிரம். ப்ரோக்ராம் என்ன? நீ வா சொல்றேன். ஆஸ்திரேலியால இருந்து வாங்கிட்டு வந்ததுல ஒரு முக்கியமான ஐட்டம் இன்னும் உனக்கு காட்டல. அதை நீ எனக்கு போட்டு காட்டணும். அதுக்கப்புறம் வெளியே போறோம். என்ன அது, ரெடிமேட் ட்ரெஸ்ஸா? ஆமா. சரி, போட்டுட்டா போச்சு. அந்த ட்ரெஸ்லயே வெளியில போகலாம். நிஜமா? அப்புறம் வார்த்தை மாற மாட்டியே.
என்ன பெரிய விஷயம் இது? எதுக்காக மாறப் போறேன்? அது ஒரு ரெடிமேட் ட்ரெஸ் தான், பிகினி ட்ரெஸ். பாவி படுபாவி, அதை போட்டு வேற காமிக்கணுமா? உன்னை என்ன செய்யலாம்? வர்றப்போ யோசிச்சுக்கிட்டே வரேன். ஃபோனை வச்சுட்டு வெயிட் பண்ணு. இதோ புறப்பட்டு வந்துட்டேன். ரைட். எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்கள் அனுமதி இல்லாமல் ரூமுக்குள்ளே வந்துட்டேன். நீங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்ததால டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு வெயிட் பண்ணேன். சரி, என்ன விஷயம் மிஸ்டர் விக்ரம்? உங்களை தேடி வந்திருக்கேன், உட்கார சொல்ல மாட்டீங்களா? சரி உட்காருங்க. காஃபி ஆர்டர் பண்ணுங்களே. ஹலோ ரிசப்ஷன், ரூம் நம்பர் 707க்கு ஒரு காஃபியும் ஒரு கொக்கோ கோலாவும் அனுப்புங்க. அப்புறம் என்ன முடிவு பண்ணீங்க? எதை பற்றி? நேற்று தானே பேசினோம், ஒரு பெரிய ஆஃபர் உங்களுக்கு கொடுத்தேனே. குப்பைத்தனமாக பேசாதீங்க. நேத்தே அதுக்கு உரைக்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு தானே வந்தேன். சொன்னீங்க, ராத்திரி பூரா யோசிச்சிருப்பீங்களே. நான் இப்போ ரொம்ப நல்ல மூடில் வந்திருக்கேன் மிஸ்டர் திலீப். இந்திய அழகி அஞ்சனா தெரியுமா? ஆமாம், அவ எனக்கு மனைவியாக போறா. இன்னைக்கு காலையில் அவளும் அவ அப்பாவும் வந்தாங்க. நாங்கள் சந்திச்சு பேசினோம். என்ன அவளுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அவளையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. 4 மணிக்கு அவளுக்கு ஒரு பாராட்டு விழா மியூசிக் அகாடமியில் நடந்துச்சு. அதில் அவளுக்கு 20 லட்சம் ஒர்த்து உள்ள வைர நெக்லஸ் ப்ரெசன்ட் செஞ்சேன். அப்பா பொண்ணு 2 பேரையும் பெங்களூருக்கு ஃப்ளைட்டில் அனுப்பி வச்சுட்டு ரொம்ப குஷியான மூடில் நேராக உங்களை பார்க்க வந்திருக்கேன். இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க? கல்யாணம் எவ்வளவு சந்தோஷமான விஷயம். வர்ற 10ஆம் தேதி கல்யாணம்னு பேசி முடிவு பண்ணிட்டோம். ரொம்ப ஆடம்பரமாக நடத்தணும்னு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கல்யாணத்தன்னைக்கு இளையராஜா கச்சேரி, ரிசப்ஷனில் ஏஆர் ரஹ்மான் கச்சேரி. வெயிட், இதை என்கிட்ட ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இவ்வளவு ஹாப்பி மூடில் இருக்கிறனா இந்த மூடை கெடுத்துக்கணுமா? யார் கெடுத்துக்க சொன்னது? நீங்கள் தான். என் திட்டத்துக்கு சம்மதிக்கலன்னா இந்தியா ஜெயிச்சிடும், நான் தோத்துடுவேன். பந்தயத்தில் தோத்தா எனக்கு மூடு செமத்தியாக அவுட் ஆகிடும். என் கம்பெனிகளில் ஒன்றுல 70 கோடி நஷ்டம்னு என்கிட்ட சொன்னாலும் நான் அதிர்ச்சி அடைய மாட்டேன். ஆனால் நான் பந்தயம் கட்டி தோத்துட்டா என்னால் தாங்கவே முடியாது. அதனால் நல்ல பிள்ளையா நான் சொன்னபடி நடந்துக்கிட்டு 30 லட்சம் சுளையா சம்பாதிக்க பாருங்க மிஸ்டர் திலீப். எந்திரிச்சு வெளியில் போய்யா. திலீப் வேணாம், நான் ஆத்திரத்தோட வரல. ரொம்ப ரொம்ப நல்ல மூடில் வந்திருக்கேன். ஒத்துக்கங்க. என் பொறுமையை சோதிக்காதீங்க. 1 நிமிஷம் அவகாசம் தரேன் ரூமை விட்டு போகிறதுக்கு. இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன். எப்படி? ஃபோன் செஞ்சு. ஃபோன் செய்கிறதுக்கு கை வேணுப்பா முதல்ல. ஜெர்மன் நைஃப் இது. ஒரு கோடு போட்டால் 1 இன்ச்சு டெப்த்து வரைக்கும் போகும். போட்டு காமிக்கவா? மை காட், மிரட்டியா என்ன? எஸ். இப்போ என்ன சொல்கிற? நாளைக்கு மட்டும் முதல் ஓவரில் நீ அவுட் ஆகி பெவிலியன் திரும்பலன்னா உன் உயிர் உனக்கு சொந்தம் இல்லை. யூ ராஸ்கல், இது வரைக்கும் என்னை எவனும் அரைஞ்சதில்லடா உன்ன. ஆ ஹாய் திலீப், சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ திலீப், திலீப் என்னாச்சு? ஐயோ திலீப் என்னாச்சு? அவன் செத்துட்டான். யார் நீங்க? பாத்ரூம்ல என்ன பண்றீங்க? தெரியல. அவனை குத்தின கத்திய கழுவிக்கிட்டு இருக்கேன். ஐயோ நீ ஷூ, சத்தம் போடக்கூடாது. நீ யாரு? முதல்ல அதை சொல்லு. ஆர்த்தி, திலீப்போட லவரா? இங்க பாரு, இங்க நடந்ததை வெளியில சொன்னா உனக்கும் ஏத்திடுவேன், புரிஞ்சுதா? பாவி, என் திலீப்பை ஏன் கொன்ன? கத்தாத. கொலை செய்யணும்னு குத்தல, கையில தான் குறி வச்சேன். அவன் நகர்ந்ததுல நெஞ்சில இறங்கிடுச்சு. நான் இப்ப போறேன். 10 நிமிஷம் கழிச்சு தான் உன்கிட்ட இருந்து சத்தம் வெளியே வரணும். ரைட்? செய்திகள் வாசிப்பது பெர்னாண்டஸ். சென்னை வந்திருக்கும் இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கிய ஆட்டக்காரரான திலீப் இன்று மாலை 6:30 மணி அளவில் கொலை செய்யப்பட்டார். அவரின் காதலி ஆர்த்தி இந்த கொலையை செய்தவர் பிரபல தொழிலதிபர் விக்ரம் என்று குற்றம் சுமத்தியுள்ளதன் பேரில் தொழிலதிபரை போலீசார் தேடி வருகின்றனர். விக்ரம் கைது செய்யப்படலாம் என்று தெரிகிறது. கொலைக்கான காரணம் தெரியவில்லை. நாளை நடக்க இருந்த இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் பந்தயம் திட்டமிட்டபடி நடக்கும் என்றும், ஆட்டம் துவங்கும் முன்பாக 2 நிமிடங்கள் இறந்து போன வீரர் திலீப்புக்காக மௌன அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் கிரிக்கெட் போர்டின் தலைவர் தெரிவித்தார். அத்தியாயம் 7. அறிவிருக்கா உனக்கு? ஏன் திலீப்பை கொலை செஞ்ச விக்ரம்? பிரதீப், நான் கொலை செய்கிற நோக்கத்தோட அவனை போய் பார்க்கல. மறுபடி அவனை விலைக்கு வாங்க முயற்சி செய்யத்தான் போனேன். நோக்கம் இல்லைன்னா எதுக்காக கத்தி எடுத்துக்கிட்டு போனேன்? மிரட்டலாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. முதல்ல சமாதானமாக தான் பேசினேன். அவன் மசியலை. மிரட்ட வேண்டியதா போச்சு. அதுக்கும் மசியலை. லேசா காயப்படுத்திட்டா இவனா விளையாட்டுல கலந்துக்க முடியாம போகும்னு நினைச்சேன். கையில லேசா கீறி விட்டுடலாம்னு தான் ஓங்கினேன். அவன் இப்படி அப்படி திமிர்னதுல குத்து நெஞ்சில விழுந்துருச்சு. என்ன விக்ரம், சாதாரணமா சொல்ற? கொலைடா, எவ்வளவு பெரிய விஷயம். நமக்கு இது பெரிய விஷயமே இல்ல. இப்ப என்ன ஆச்சு? திலீப்புக்கு மௌன அஞ்சலி செலுத்திட்டு நடந்த மேட்ச்ல இந்தியா தோத்துதா இல்லையா? பந்தயத்துல நான் ஜெயிச்சேனா இல்லையா? அது போதும். வேற எந்த கவலையும் எனக்கு இப்போ இல்ல. கவலை இல்லையா? பந்தயத்துல ஜெயிச்சா போதுமா? ஜெயில கம்பி என்ன போறது ஒரு கேவலமான விஷயமா உனக்கு படலையா விக்ரம்?
யாரு கம்பி என்ன போறது? நீதான் கொலை செஞ்சா தண்டனை கிடையாதுன்னு ஏதாச்சும் புது சட்டம் கொண்டாந்துருக்காங்களா என்ன? நான் கொலை செஞ்சேன்னு யாருப்பா சொன்னது போலீஸுக்கு? கண்ணால பார்த்த சாட்சி திலீப்போட காதலி ஆர்த்தி. அவ போலீஸ்ல சொன்னதால உன்னை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. பேப்பர்ல உன் போட்டோ போட்டு விஷயம் வந்துருச்சு. நீ இங்க ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்து உக்காந்துட்டா தப்பிச்சிடலாம்னு நினைச்சிட்டியா? போலீஸ் உன்னை தேடி இங்க வரமாட்டாங்கன்னு நினைப்பா? வருவாங்க, ஆனா கைது செய்ய மாட்டாங்க. எப்படி? முன்ஜாமீன் வாங்கி வச்சிருந்தா அரெஸ்ட் பண்ண முடியாதுப்பா பிரதீப். என்ன சொல்ற? என்ன முட்டாள்னு நினைச்சியா? நம்ம வக்கீல்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி ஏற்பாடு செஞ்சுட்டேன். கொலையை பார்த்த சாட்சி இருக்கிறதால போலீஸ் சாதாரணமா விட்டுடுவாங்கன்னு நினைக்காத விக்ரம். சின்ன மேட்டர் இல்ல. உன்னை அரெஸ்ட் பண்ணாம வேணும்னா விடலாம், ஆனா கேஸ் போடாம விட மாட்டாங்க. போடட்டும். என்ன இவ்வளவு அலட்சியமா பேசுற? போலீஸுக்காக என்ன பயப்பட சொல்றியா? இல்ல, சட்டத்துக்காக பயப்பட சொல்றேன். செத்து போனது யாரோ அனாதை பிச்சைக்காரன் இல்ல, கோடிக்கணக்கான ரசிகர்கள் கொண்டாடின கிரிக்கெட் ஸ்டார். பேப்பர்ல உன் போட்டோ வந்ததும் ஒரு 200 இளைஞர்கள் உன் வீட்டு முன்னாடி கூடி கல் எடுத்து அடிச்சதுல எத்தனை கண்ணாடி நொறுங்கி போயிருக்கு தெரியுமா? பரவாயில்ல, கண்ணாடி மாத்திக்கலாம். உன் அலட்சியத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல பிரதீப். பணம் எதையும் சாதிக்கும். சில இடத்துல பணம் தோத்து போகும். பணத்தால திலீப்பை உன்னால விலைக்கு வாங்க முடிஞ்சதா விக்ரம்? இப்ப என்ன சொல்ற? இந்த கொலை கேஸ்ல நீ செமத்தியா மாட்டிட்ட. நிச்சயமா தண்டனை உண்டுன்னு சொல்றேன். வெல், வாட் அபவுட் யர் சேலஞ்ச்? எந்த தண்டனையும் இல்லாம நான் இந்த விவகாரத்துல இருந்து வெளியில வந்து காட்டுறேன். எவ்வளவு பெட்? ஆனாலும் உனக்கு ரொம்ப தான் திமிருடா. சரி, என்ன பெட் சொல்லு. நீயே சொல்லு. 25 லட்சம். ஓகே. போலீஸ் ஜீப் வருது போலிருக்கு பாரு. ஆமா, போலீஸ் ஜீப்பு தான். என்ன செய்ய போற? வரட்டும். வர்றவங்கள காப்பி சாப்பிட்றீங்களான்னு விசாரிக்கிறேன். ஹலோ இன்ஸ்பெக்டர், வாங்க. எந்த ஸ்டேஷன் நீங்க? உட்காருங்க. உட்கார வரல. இந்தாங்க. என்னது? அரெஸ்ட் வாரண்ட். யாருக்கு? படிச்சு பாருங்க. யாரை கைது செய்ய சொல்லி மாஜிஸ்ட்ரேட் கையெழுத்து போட்டிருக்காருன்னு பாருங்க. அட, என்ன சார் இது? ஏன் பேர் போட்டிருக்குது? உங்க நடிப்பெல்லாம் என்கிட்ட வேணாம். புறப்படுறீங்களா? இருங்க சார், இது என்னன்னு பாருங்க. ஜட்ஜு ஒருத்தர் கையெழுத்து போட்டதுன்னு சொல்லி நம்ம வக்கீல் வந்து கொடுத்துட்டு போனாரு. என்ன காகிதங்க சார் இது? மிஸ்டர் விக்ரம், இந்த பெயில கேன்சல் பண்ணிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ண முடியும். அந்த சட்ட பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரியாது சார். நம்ம வக்கீல் கிட்ட போலீஸ் என்ன சந்தேகப்படலாம்னு சொல்லி வச்சேன். இதை வாங்கி கொடுத்தாரு. நீங்க சொன்னதை அவர்கிட்ட சொல்றேன். காஃபி சாப்பிட்றீங்களா? சார், அநியாயமா ஒரு கொலை பண்ணிட்டு எவ்வளவு கூலா பேசுறீங்க நீங்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் இன்ஸ்பெக்டர். நான் எங்க கொலை செஞ்சேன்? அந்த திலீப் எனக்கு ஜென்ம விரோதியா? எனக்கு என்ன பைத்தியமா? நேற்று ஈவினிங் ஹோட்டல் அனுபவ் இன்டர்நேஷனல் போகல? போனேன். 707 ரூமுக்கு போனீங்களா இல்லையா? இல்லையே. நான் ஹோட்டல்ல பார்ல போய் ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்டு வராததால புறப்பட்டு வந்துட்டேன். உங்களுக்கு திலீப்போட லவர் ஆர்த்திய தெரியாதா? தெரியாதே. எதுக்காக அந்த பொண்ணு உங்க மேல பழி போடணும்? தெரியலையே. அந்த பொண்ணு யாரையோ பார்த்துட்டு குழம்பி இருக்கு. ஒருவேளை கொலைகாரனோட முகம் என் சாயல்ல இருந்திருக்கலாம். ஆக திலீப்பை நீங்க கொலை செய்யல. இல்ல இன்ஸ்பெக்டர், கொலை எவ்வளவு பெரிய விஷயம். அதுக்கு ஒரு மோட்டிவ் வேணாமா? பந்தயத்துல நீங்க ஜெயிக்கணுங்கிற வெறி கூட ஒரு மோட்டிவ் தானே சார்? பந்தயமா? எஸ், எங்களுக்கு எல்லாமே தெரியும் மிஸ்டர் விக்ரம். முதல் நாள் திலீப்பை உங்க வீட்டுல நடந்த பார்ட்டி அப்போ தனியா கூப்பிட்டு விலை பேசியிருக்கீங்க. ஒன் டே டெஸ்ட்ல அவர் வேணும்னு அவுட் ஆகிட்டா 30 லட்சம் தரதா ஆசை காட்டினீங்க. ஏன்னா நீங்க இந்தியா தோக்கும்னு உங்க ஃப்ரெண்டு கிட்ட பந்தயம் கட்டியிருந்தீங்க. அதுக்கான முயற்சியா தான் இந்த சதி. திலீப் இந்த சதி திட்டத்துக்கு சம்மதிக்கல. கோபமா திட்டிட்டு வந்துட்டாரு. அதனால நீங்க ஆத்திரமானீங்க. உயிரோட இருந்தா தானே விளையாட முடியும்னு நினைச்சீங்க. ஹோட்டலுக்கு போய் கத்தியால குத்திட்டீங்க. அந்த சமயம் அவரை பார்க்க வந்த ஆர்த்தி உங்களை பார்த்துட்டா. அவளையும் கத்திய காட்டி மிரட்டினீங்க. 5 நிமிஷம் கழிச்சு தான் சத்தம் போடணும்னு சொல்லி மிரட்டிட்டு வந்துட்டீங்க. கரெக்டா இருக்கா எல்லாம்? என்ன சார், அசந்து போயிட்டீங்களா? திலீப் யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாருன்னு நினைச்சீங்களா? ஆர்த்தி கிட்ட நடந்த எல்லாத்தையும் போன்ல சொல்லிட்டாரு. பூரா விவரத்தையும் ஆர்த்தி எங்ககிட்ட சொல்லிட்டு கொலை பண்ண நபரை மட்டும் சொல்ல தயங்கினாங்க. நாங்க ரொம்ப தைரியப்படுத்தினதும் தான் உங்களை காட்டி கொடுத்தாங்க. எல்லாமே நல்ல கற்பனை இன்ஸ்பெக்டர். கற்பனையா நிஜமானு கோர்ட்ல நிரூபிக்கத்தானே போறோம். நான் இப்ப சொன்ன ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஆதாரம் வைக்க போறோம். இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில கேன்சல் பண்ணிட்டு வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போறேன். வரேன். விக்ரம், மயக்கம் வருதா? போன இன்ஸ்பெக்டர் திரும்பி வருவாரு, அரெஸ்ட் பண்ணுவாரு. ஏற்கனவே காரை வேகமா ஓட்டி ஒரு கிழவன் காலை உடைச்சு கோர்ட்ல நின்னியே. அப்போ அவங்களால சரியான மோட்டிவ் ஃப்ரேம் பண்ண முடியல. இப்போ தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க. விடமாட்டாங்க விக்ரம். திலீப் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லியிருப்பான்னு நான் எதிர்பார்க்கல பிரதீப். அவசரப்பட்டு என்கிட்ட புதுசா ஒரு பந்தயம் கட்டி இருக்க வேண்டியதில்லைன்னு இப்ப தோணுதா? நோ, பந்தயம் பந்தயம் தான். இப்பவும் சொல்றேன், இந்த கேஸ்ல எந்த தண்டனையும் இல்லாம வரேன்னா இல்லையான்னு பாரு. யாருக்கு ஃபோன் பண்ற விக்ரம்? ஹலோ, வக்கீல் சார் இருக்காரா? நீங்க தான் பேசுறீங்களா? விக்ரம் சார்,
என்ன சார் நீங்க வாங்கி கொடுத்த ஆன்டிசிபேட்டரி பெயில கேன்சல் பண்ணிட்டு என்ன அரெஸ்ட் பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு போறார் ஒரு இன்ஸ்பெக்டர். வாரண்டோட வந்தாரா? வெளியில போலீஸ்காரங்களை நிறுத்திட்டு போயிருக்காரா? இல்ல சார், ஒரு ஜீப்ல 4 போலீஸ்காரங்களோட வந்தாரு. எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டாரு. நீங்க நேரா புறப்பட்டு என் ஆபீஸுக்கு வாங்க, நேர்ல பேசிக்கலாம். வக்கீல் சார், இது மான பிரச்சனை. எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, இந்த கேஸ்ல என்ன நிரபராதின்னு சொல்லி விடுதலை செய்ய வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நிச்சயமா. ஓகே சார், வரேன். அத்தியாயம் 8. ஹலோ அஞ்சனா, ஹவ் ஆர் யூ? ஃபைன் விக்ரம். என்ன இது ப்ராப்ளம்? பேப்பர் பார்த்ததுல இருந்து உங்களை ஃபோன்ல பிடிக்கிறதுக்காக நானும் டேடியும் மாறி மாறி ட்ரை பண்றோம். உங்களை பிடிக்கவே முடியல. நீங்க நிச்சயமா ஃபோன் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். அதனால தான் நானே கூப்பிட்டேன். அது ஒண்ணும் இல்ல, என் வளர்ச்சி பிடிக்காம பொறாமை பிடிச்சவங்க செய்யற சதி இது. என்னங்க விக்ரம், அதுக்காக இப்படியா? திலீப்பை மர்டர் செஞ்சது நீங்க தான்னு போல்டா சொல்லியிருக்காளே அந்த பொண்ணு ஆர்த்தி. 5 லட்சம் கொடுத்து அப்படி சொல்ல சொன்னதால சொல்லியிருக்கா. அந்த மாதிரி. யார் அப்படி சொல்ல சொன்னது? என்ன வம்புல இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்க நினைக்கிற என் விரோதிங்க உங்களை அரசு செய்ய போறாங்களா? ஒருவேளை செய்யலாம். செஞ்சா கூட இந்த கேஸ் நிக்காத அஞ்சனா. பொய் எப்படி ஜெயிக்க முடியும்? நீ இதை நினைச்சு ஒரி பண்ணிக்காத. ஒரி பண்ணிக்காம எப்படி இருக்க முடியும் விக்ரம்? நேத்து நாம சந்திச்சு பேசி மேரேஜ் தேதியெல்லாம் முடிவு செஞ்சுட்டு பெங்களூர் வந்ததும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் செஞ்சு பெரிய தொழிலதிபர் விக்ரமத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன். லோக்கல் நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் வந்து என்ன சின்ன பேட்டி கூட எடுத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு காலையில பேப்பரை திறந்தா நீங்க திலீப்பை கொலை செஞ்சிட்டதா போட்டோவோட நியூஸ் வந்தா எனக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ஃப்ரெண்டா ஃபோன் செஞ்சு துக்கம் விசாரிக்கிறாங்க. எனக்கு அழுகையே வந்துருச்சு. அஞ்சனா, பெரிய லெவலுக்கு வந்துட்டா இந்த மாதிரி சில விவகாரங்கள் வந்து சேரும்னு உனக்கு தெரியாதா? உனக்கு காலேஜில் படிக்கிறப்ப ஒரு காதலன் இருந்தான்னு பத்திரிக்கையில ஒரு மேட்டர் எழுதினாங்க இல்லையா? 100% போய் விக்ரம். என்ன பிடிக்காத ரிப்போர்ட்டர் ஒருத்தர் செஞ்ச வேலை அது. அதே மாதிரி தான் இதுவும். ஆனா டாடி ரொம்ப அப்செட் ஆயிட்டார் விக்ரம். அவர் உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொல்ல சொன்னாரு. என்ன? இந்த கேஸ் விவகாரம் முடிஞ்சு உங்க மேல தப்பு எதுவும் இல்லைன்னு நிரூபணமானாதான் கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி தான் நடக்க போகுது. நீ கவலையே படாத. அப்பா கிட்ட சொல்லு. எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. பூன்னு ஊதி தள்ளிடுவேன். நிஜமா அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா உங்ககிட்ட இப்படி ஃப்ரீயா பேசிட்டு இருக்க முடியுமா? தைரியமாயிரு டார்லிங். குட் நைட். குட் நைட். அத்தியாயம் 9. வீட்ல யாருங்க? யாரு? என்ன வேணும் உங்களுக்கு? உங்க பேர் தானே தனலட்சுமி அம்மா? ஆமா. உங்க பொண்ணு தானே ஆர்த்தி? ஆமா. ஏ, இந்த கைப்பைய பாருங்க. இதான் காலையில அவங்க ஆபீஸுக்கு எடுத்துட்டு போனதா? ஆமா. எனக்கு பதறுது. என்ன விவரம்னு சொல்லுங்க. நான் ஒரு கான்ஸ்டபிள் மேடம். உங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடாதுன்னு மஃப்டியில் அனுப்பி வச்சாரு இன்ஸ்பெக்டர் ஐயா. கொஞ்சம் என்னோட வர முடியுங்களா? எங்க? ஆஸ்பத்திரிக்கு. எதுக்கு? அங்க வந்து நீங்க அடையாளம் பார்த்து சொல்ல வேண்டியிருக்குமா? ஒரு சின்ன விபத்துமா. விபத்துல சிக்கினது உங்க பொண்ணு ஆர்த்தியாவும் இருக்கலாம், இல்ல வேற பொண்ணாவும் இருக்கலாம். நீங்க வந்து பார்த்து சொல்லிட்டா பரவாயில்ல. ஐயோ, விபத்தா? எங்க? எப்போ? பதறாம வாங்கம்மா, டாக்ஸி இருக்கு, அதுல போயிடலாம். மெதுவா வாங்க. கடவுளே, அது என் பொண்ணா இருக்கக்கூடாது. இருக்காதுமா, எதுக்கும் பார்த்து சொல்லிடுங்க. வாங்க, மெதுவா இந்த பக்கம் ஏறுங்கம்மா. ஹலோ, ஆர்த்தி ஸ்பீக்கிங். குட் மார்னிங் ஆர்த்தி. குட் மார்னிங். யாரு? உனக்கு ரொம்ப வேண்டியவன் தான், விக்ரம் பேசுறேன். ராஸ்கல், எதுக்கு கூப்பிட்ட? அன்னைக்கு ஹோட்டல்ல அவசரத்துல உன்னை பார்த்தது. சரியா நிறுத்தி நிதானமா ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. விளையாடுறியா? நீ விரும்பினா விளையாடுறத பத்தி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லம்மா. ஹோட்டல் மௌரியர், ரூம் நம்பர் 507. உனக்காக நான் வெயிட் பண்றேன். நோ, நான் வரமாட்டேன். நான் ஏன் வரணும்? வந்தா உனக்கு தேவையான ஒரு தகவல் கிடைக்கும். என்ன தகவல்? உங்க அம்மா திருமதி தனலட்சுமி அம்மாள் சௌக்கியமா இருக்காங்களா இல்லையாங்கிற தகவல். மை காட், என்ன சொல்ற நீ? உன்னோட திலீப்புக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறப்போ எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 10-15 ரசிகர்களாவது இருக்க மாட்டாங்களா கண்ணு? அதுல ஒருத்தனுக்கு உன் மேல ரொம்ப ரொம்ப கோவம் வந்துருச்சான். அவனோட அபிமானத்துக்குரிய ஏன் மேல நீ துணிச்சலா கொலைப்பழி சுமத்துனதுனால அநியாயத்துக்கு ஆத்திரம் வந்துருச்சான். அதனால அந்த பையன் என்ன செஞ்சிருக்கான்னா, நேரா உங்க வீட்டுக்கு போயிருக்கான். உனக்கு ஏதோ ஆக்சிடென்ட்னு பொய் சொல்லி உங்க அம்மாவை கார்ல ஏத்தி எங்கேயோ கொண்டு போய் வச்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் செஞ்சான். அவன் உங்ககிட்ட பேசியே ஆகணுமா. அதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சே ஆகணுமா. அதனாலதான் நான் உன்னை கூப்பிட்டேன் பாப்பா. நோ, எங்க அம்மாவை எதுவும் செஞ்சிடாத ப்ளீஸ். என்னம்மா இது? என்கிட்டயா இருக்காங்க அவங்க? ஏன் ரசிகன் கிட்ட எல்லாம் இருக்காங்க. நீ பேச வேண்டியது கெஞ்ச வேண்டியது எல்லாமே ஏன் ரசிகன் கிட்ட தான். யாரவன்? எங்க இருக்கான்? ஏன் ரூம்ல தான் இருக்கான். போன்ல பேச மாட்டானா, நேர்ல நீ வந்தா பேசுறானா. வரேன். எப்போ வரணும்? இரு, கேக்குறேன். உடனே வரணுமா? சரி, வரேன். எஸ், கமிங். எங்க எங்க அந்த ரசிகன்? வாமா, பதறாத, உட்காரு. என்ன ஜூஸ் சாப்பிட்ற? விக்ரம், என் உயிருக்கு மேல எங்க அம்மாவை மதிக்கிறேன்.
வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். பெத்தவங்க இல்லையா? இந்த மதிப்பும் மரியாதையும் அவசியம்தான். என்ன நோகடிக்காதீங்க. எங்க அவங்க? உடனே நான் பார்க்கணும். உடனே பார்க்கணும்னா இந்தாம்மா கேசட், இதை டெக்கில் போடு. உங்க அம்மாவை பார்க்கலாம், அவங்க சொல்றத கேட்கலாம், அப்புறமா என்கிட்ட கெஞ்சலாம். ஓகே விக்ரம், ப்ளீஸ். முதல்ல வீடியோ கேசட்டை போட்டு பாருமா ஆர்த்தி. ஆர்த்தி, இந்த பசங்க என்ன பொய் சொல்லி நம்ப வச்சு கடத்திட்டு போயிட்டாங்க. பயமா இருக்குமா? வாய்க்கு வந்தபடி பேசுறானுங்க. என் ட்ரெஸ் எல்லாம் உருவிடுவேன்னு சொல்றானுங்க. ஏதாவது பண்ணுமா, என்னை காப்பாத்துமா. எப்படி ஆர்த்தி? நல்லா ஷூட் பண்ணியிருக்கானுங்க பசங்க. தலைக்கு மட்டும் தனியா ஒரு லைட்டிங் கொடுத்துருக்கானுங்க பாரு. விக்ரம், உனக்கு என்ன வேணும்? விடுதலை, சட்டப்படி விடுதலை. அதுக்கு இந்த கேஸ்ல அரசாங்கம் தோக்கணும். கொலை ஆயுதம் கிடைக்கல, கொலைக்கு சரியான மோட்டிவ் சொல்ல முடியல. ஒரே பலம் உன்னோட சாட்சியம்தான். நாளைக்கு கோர்ட்ல உன்னை விசாரிக்க போறாங்க. அப்போ நீ என்ன சொல்ல போற? அதை பொறுத்து தான் உன் அம்மா உனக்கு உயிரோட திரும்ப கிடைக்கிறதும் கிடைக்காததும் இருக்கு. போ யோசி, ராத்திரி பூரா யோசி. இந்த மாதிரி எங்க அம்மாவை கடத்திட்டு வந்து வச்சுக்கிட்டு என்ன மிரட்டி கோர்ட்ல வேற மாதிரி சொல்ல சொல்றான் விக்ரம்னு நீ போலீஸ்ல சொல்ல விரும்பினா தாராளமா சொல்லிக்கலாம். போலீஸால உங்க அம்மாவை காப்பாற்ற முடியாது. அதை நல்லா மனசுல ஏத்திக்கிட்டு போயிட்டு வா ஆர்த்தி. கோர்ட்ல உங்களுக்கு சாதகமா சொல்லிட்டா எங்க அம்மாவை விட்டுடுவீங்களா? ஷியூர், நிச்சயமா. விக்ரம் வாக்கு கொடுத்தா மீறி நடக்கிறதே இல்ல. அத்தியாயம் 10. உங்க பேரு? ஆர்த்தி. கொலை செய்யப்பட்ட திலீப் உங்களுக்கு என்ன உறவு? அவர் என்னோட காதலர். சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க அனுப்பம் இன்டர்நேஷனல் ஹோட்டலுக்கு போயிருந்தீங்களா? ஆமா. எத்தனை மணி இருக்கும் அப்போ? 6:45 இருக்கும். எந்த ரூமுக்கு போனீங்க? திலீப் தங்கி இருந்த 707 ரூமுக்கு. சரி, என்ன பார்த்தீங்க? நான் கதவை திறந்து உள்ள போனப்போ ரூமுக்கு நடுவுல தரையில கிடந்தார் திலீப். எனக்கு எதுவும் புரியல. கிட்ட ஓடினேன், பதறினேன். அப்புறம்தான் அவர் நெஞ்சு பகுதியில இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருந்ததை பார்த்தேன். திரும்பினா பக்கத்துல பாத்ரூம்ல வாஷ் பேசின்ல கத்திய கழுவிக்கிட்டு இருந்தான் கொலைகாரன். என்னை பார்த்ததும் கத்தியோட கிட்ட வந்தான். வந்து என்ன சொன்னான்? இங்க நடந்ததை வெளியில சொன்னா உன்னையும் குத்திடுவேன்னு சொல்லி மிரட்டினான். 10 நிமிஷம் கழிச்சுதான் கத்தணும்னு சொன்னான். போயிட்டான். அதோ அங்கே நிக்கிறாரே, அவரை தெரியுமா? தெரியும். யார் அவர்? பெரிய தொழிலதிபர் விக்ரம். அடிக்கடி பேப்பர்ல விளம்பரங்கள்ல பார்த்துருக்கேன். சரி, கொலை நடந்த ரூம்ல நீங்க பார்த்தது அவரைத்தானே? சொல்லுங்க, அவர்தானே கொலை செஞ்சது? இல்ல. என்னது இல்லையா? அவர்தான் கொலை செஞ்சாருன்னு நீங்களே வாலண்டியரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுத்துருக்கீங்களே, மறந்துட்டீங்களா? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து திலீப்பை யாரோ கொலை செய்துட்டாங்கன்னு மட்டும்தான் சொன்னேன். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் அவர் சொல்றபடி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லி கிட்டத்தட்ட மிரட்டினாரு. நான் ஸ்டேஷனுக்கு போனதோ ராத்திரி நேரம். இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து லேசா மதுவாட வந்துகிட்டு இருந்தது. அவர் பார்வையும் சரியில்லை. எனக்கு பயமாயிடுச்சு. அவசர அவசரமா அவர் சொன்னபடி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதெப்படி யாரோ சம்பந்தப்படாத ஒருத்தரோட பேரை போட்டு புகார் கொடுக்க சொன்னப்போ நீங்க சம்மதிச்சு எழுதி கொடுத்துருக்க முடியும்? எனக்கு நான் கற்போட அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில வந்துட்டா போதும்னு இருந்துச்சு. அதனால சொன்னபடி செஞ்சுட்டேன். இன்ஸ்பெக்டர் எதுக்காக விக்ரம் பெயரை போட்டு எழுத சொல்லணும்? அது எனக்கு எப்படி தெரியும்? அவங்க 2 பேருக்குள்ள என்ன பகையோ? விக்ரம் தான் குற்றவாளின்னு நீங்க குறிப்பிட்டதா பேப்பர்ல எல்லாம் செய்தி வந்துச்சே, படிச்சிங்களா? படிச்சேன். அப்போ ஏன் அது உண்மை இல்லைன்னு நீங்க அறிக்கை விடல? நான் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு சாதாரண பொண்ணு. எனக்கு அறிக்கை விடுறதெல்லாம் தெரியாது. கோர்ட்ல விசாரிக்கிறப்ப உண்மையெல்லாம் சொல்லிடலாம்னு பேசாம இருந்துட்டேன். அப்போ நீங்க பார்த்த கத்திய கழுவிட்டு இருந்த நபர் யாரு? தெரியல. அந்த ஆளை அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. யுவர் ஆனர், இந்த சாட்சி படபடப்பாக இருக்கிறார். ஏதோ ஒரு நிர்பந்தம் காரணமாக உண்மையான தகவல்களை திடீரென்று மாற்றி சொல்கிறார். இவருடைய உயிருக்கான முழு பாதுகாப்பும் தருவதாக இந்த கோர்ட் நம்பிக்கை அளித்து தேவைப்பட்டால் தாங்கள் தனிமையில் அழைத்து விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னம்மா, நீங்க யாருக்காவது எதுக்காவது பயந்துகிட்டு உண்மையை மாத்தி சொல்றீங்களா? இல்லைங்க. நீங்க விரும்பினா என்கிட்ட மட்டும் தனிமையில உங்களோட சாட்சியத்தை பதிவு செய்யலாம். இல்லைங்க சார், அவசியம் இல்லை. தனியா வச்சு கேட்டாலும் நான் சொல்ல போறது இதே உண்மையத்தான். நான் பார்த்தது இவரை இல்லவே இல்லை. ஆகவே குற்றம் சுமத்தப்பட்டுள்ள விக்ரம் மீது குற்றங்கள் எதுவும் சந்தேகத்திற்கிடமில்லாமல் நிரூபணமாகாததால் இந்த வழக்கில் அவர் குற்றவாளி இல்லை என்று தீர்மானித்து இந்த கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது. அத்தியாயம் 11. என்னப்பா கண்ணா, 25 லட்சத்துக்கு செக்கு போடுறியா? பேனா வேணுமா? சாதிச்சிட்ட விக்ரம். ஆனா அநியாயம். என்ன அநியாயம் பிரதீப்? கொலை செய்யறது நியாயமான வேலையா? அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த பொண்ணோட அம்மாவை கடத்தி அவளை மிரட்டி, இதெல்லாம் அநியாயம் இல்லையா? உனக்கு வேண்டியது பால். அதை கையால கறந்தா என்ன, மிஷின் வச்சு கறந்தா என்ன? லட்சியம் ஜெயிக்கிறது. வழிமுறைகள் பத்தி எனக்கு கவலையே இல்லை. போன்ல யாருன்னு பாரு. ஹலோ, மிஸ்டர் விக்ரம் இருக்காரா? இந்தா விக்ரம், போன் உனக்கு தான். அஞ்சனா குரல் மாதிரி தெரியுது. ஹாய் அஞ்சனா. ஹாய் விக்ரம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு?
கேஸ்ல ஜெயிச்சிட்டீங்களே, சொன்ன மாதிரியே. இந்த பாராட்டே ஒரு அபத்தமா இருக்கு அஞ்சனா. ஏன், சிவப்பு கலர் மேல கொஞ்சம் தூசி அள்ளி போட்டுட்டு நீ சிவப்பு இல்லையோன்னு சந்தேகப்பட்டுட்டு அப்புறம் அந்த தூசியை தொடச்சு பார்த்து அட நீ சிவப்புதான்னு பாராட்டினா எப்படியோ அப்படித்தான். பிரமாதமா பேசுறீங்க. செயலும் பிரமாதமா இருக்கும், புரியுதா? சீ, அப்பா இருக்காரா பக்கத்துல? இருங்க பேச சொல்றேன். ஹலோ மாப்ள, எப்படி இருக்கீங்க? விடுதலையாகி இருக்கேன். திருப்தி தானே இப்போ? ரொம்ப ரொம்ப திருப்தி. பேசினபடி 10ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கிறதுல உங்களுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்லையே? இப்ப எந்த தடையும் இல்ல, பிரமாதமா நடத்திடலாம் மாப்ள. சரி, அஞ்சனா கிட்ட போனை கொடுங்க. ஹலோ, சொல்லுங்க விக்ரம். வரியா மெட்ராஸுக்கு? எதுக்கு? சும்மாதான், உன்னை பார்க்கணும் மாதிரி இருக்கு. என்ன சொல்லிட்டு வரது? நான் கட்டிக்க போற புருஷன் கொஞ்சம் பர்சனலா லவ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு வாயே. நீங்க வாங்களேன் பெங்களூருக்கு. அதுதான் பெஸ்ட். 4 நாள் கழிச்சு வரேன். இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. நீங்க வர்றப்போ நாம 2 பேருமா சேர்ந்து போய் ஷூட்டிங், ஷர்ட்டிங்ஸ், சாரீஸ், ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிடலாம். ஷூர், ஒரு கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் தாங்க முடியாது. அதுக்கு முன்னாடி 1 டஜன் முத்தமாவது கிடைச்சாகணும். 1 டஜன் இருக்கு. கடை வச்சு வியாபாரம் பண்றதுக்கு சரியான கஞ்ச பிசுனாரியா இருப்ப போலிருக்கே. ஓகே, பார்க்கலாம். எதை? இப்படியெல்லாம் பேசினா போனை வச்சிடுவேன். வையே, மறுபடி கூப்பிட்டுட்டு போறேன். நான் எடுக்க மாட்டேனே. பார்க்கலாமா நீ எடுக்கிறியா இல்லையான்னு? இல்ல, வேணாம், நான் எடுத்துடுவேன். விக்ரம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதையே கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொன்னா கேட்கறதுக்கு கொஞ்சம் கிக்கா இருக்கும் அஞ்சனா. ஐ லவ் யூ டியர். ஐ ஆல்சோ லவ் யூமா. நாளைக்கு ஃபோன் பண்றேன். என்னடா விக்ரம், விட்டா ஃபோன்லயே குடித்தனம் நடத்தி குழந்தை பெற்றுருவ போலிருக்கே. ஐ லவ் யூன்னு ஒரு பொண்ணு சொல்லி கேட்கறதுல தனி த்ரில் இருக்குடா, இல்ல? அதுலயும் இந்திய அழகி. ஒரு வீடியோ கேசட்ல இந்த அஞ்சனா இந்திய அழகியா தேர்வு செய்யப்பட்ட நிகழ்ச்சியை பார்த்துட்டு நாம 2 பேரும் சேர்ந்து சொல்லிவிட்டோம். ஞாபகம் இருக்கா? இருக்கு. பிரதீப், ஹனிமூனுக்கு ஒரு வித்தியாசமான இடம் சொல்ல. ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டியே? என்ன? சந்தோஷமோ துக்கமோ நிரந்தரம் இல்ல. ஒரு சைக்கிள் மாறி மாறி சுத்தி வரும். சமீபத்துல நீ நிறைய பாவம் பண்ணியிருக்க. அதுக்கான பலனை அனுபவிக்கல. எனக்கு என்னவோ உன்னோட சந்தோஷம் நிலைக்க போறதில்லன்னு தோணுது. வாட் தி ஹெல் டு யூ மீன்? நீ இவ்வளவு கனவு காண்ற இந்த கல்யாணம் ஒழுங்கா நடக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நான்சென்ஸ், அதுல என்ன சந்தேகம்? ஏதோ ஒரு காரணத்தால உன் கல்யாணம் நின்னு போயிடும்னு எனக்கு தோணுது விக்ரம். ராஸ்கல், முதல்ல வாயை கழுவுடா. கோச்சுக்காதன்னு சொல்லிட்டு தானே சொன்னேன். இதோ பாரு, எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு தான் அப்படி சொல்லுது. பல சமயங்கள்ல என் உள்ளுணர்வு சொல்றபடி அப்படியே நடந்திருக்குது. என்னடா பயங்காட்டுறியா? திட்டப்படி 10ஆம் தேதி எனக்கும் அஞ்சனாவுக்கும் கல்யாணம் நடக்குது. என்ன பந்தயம் கட்டுற? இது எவ்வளவு முக்கியமான சென்டிமெண்ட் மேட்டர். இதுல கூட பந்தயம் கட்டணுமா? பரவாயில்ல, எதுலையும் கட்டலாம். உனக்கு உன் உள்ளுணர்வு மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்தா எதிர்த்து பந்தயம் கட்டேன். சரிடா, நானும் சவால் விடுறேன். உன் கல்யாணம் நடக்க போறதில்ல, நிக்க போகுது. சரி, என்ன பந்தயம்? 50 லட்சம்? அதுக்கு மேலையும் பந்தயம் கட்ட நான் தயாரா இருக்கேன். எவ்வளவு பெரிய கொலை கேஸ்ல இருந்தெல்லாம் தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட சவால் விடுறிய மறுபடி? ரைட், பார்க்கலாமே. அத்தியாயம் 12. வணக்கம் சார், வாங்க. நீங்க யாருன்னு? என்ன சார், மறந்துட்டீங்களா? ஐ எம் பிரதீப் குமார், விக்ரம் ஃப்ரெண்டு. உங்க பொண்ணோட வந்து விக்ரம பார்த்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணினப்போ நானும் கூட இருந்தேனே. எஸ் எஸ், நவ் ஐ ரிமெம்பர். சாரி, எனக்கு மெமரி கொஞ்சம் வீக். உட்காருங்க. என்ன வேலையா பெங்களூர் வந்தீங்க? ஒரு பிசினஸ் வேலையா வந்தேன். அப்படியே உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போகலாம்னு நினைச்சேன். அப்படியா? சொல்லுங்க. மாப்பிள்ளை சொல்லி அனுப்பிச்ச விஷயமா? இல்ல, மாப்பிள்ளைய பத்தின விஷயம். அஞ்சனா இல்லையா? இருக்காளே, அவங்களையும் கூப்பிடுங்களே, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அஞ்சனா, அஞ்சனா, கொஞ்சம் வாமா. என்னப்பா? அட வாங்க சார், எப்போ வந்தீங்க? இப்பதான். கொஞ்சம் உட்காருமா அஞ்சனா. சார் நம்ம மாப்பிள்ளைய பத்தி ஏதோ சொல்லணுமா? என்ன சார், சொல்லுங்க. சொல்ல தயக்கமா இருக்கு. ஒரு பக்கம் நான் அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. என்ன சொல்றீங்க சார்? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி விக்ரம் ஒன்றும் யோக்கியவான் இல்ல சார். உலகத்திலேயே 1ஆம் நம்பர் ஃப்ராடுன்னு இவனைத்தான் சொல்லணும். ஏதாச்சும் தமாஷ் பண்றீங்களா? இல்ல, நிஜமா தான் சொல்றேன். தொழில்ல பலவிதமான தகிடு தத்தங்கள் செய்யலாம், அது தொழில் தர்மம் ஆயிடும். ஆனா வாழ்க்கையில செய்யலாமா? என்ன சொல்ல வரீங்க? தெளிவா சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு புருஷனா வர்றதுக்கு அவனுக்கு எந்த தகுதியும் இல்ல சார். என்ன தகுதி இல்ல? எங்களை விட பெரிய பணக்காரர். தகுதின்னு நான் சொன்னது பணத்தை இல்ல, ஒழுக்கத்தை. அவங்கிட்ட பர்சனலா ஒரு டெலிஃபோன் நம்பர் புத்தகம் வச்சிருக்கான். அதுல ஆல்பபெட் வாரியா ஏராளமான பொண்ணுங்களோட ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு. இவனுக்கு லேடிஸ் மேட்டர்ல பயங்கரமான வெறினே சொல்லலாம். வாரத்துல 4 நாள் உல்லாசமா இருந்தாகணும். நான் ஒன்னும் யோக்கியம் இல்ல. நானும் அவனும் சேர்ந்தே பல அயோக்கியத்தனங்களை பண்ணியிருக்கோம். டு பி ஃப்ராங்க், இப்போ ஒரு கொலைகேஸ்ல ஜெயிச்சு விடுதலை ஆனான் இல்லையா? அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும்னு சொல்லி
ஹோட்டல்ல ரூம் போட்டு 1க்கு 2 பேரா வரவழைச்சு கூத்தடிச்சான். நீங்க சொல்றதையெல்லாம் நம்பவே முடியலையே. நான் எதுக்காக இதையெல்லாம் சொல்றேன்னா, உங்க பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிடக்கூடாதுன்னு தான். நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா? ஏங்க, இதையெல்லாம் என்ன வீடியோ படமா எடுத்து வச்சுக்க முடியும்? என்னமோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நம்புறதும் தீர்மானிக்கிறதும் உங்க இஷ்டம். நான் வரேன். அத்தியாயம் 13. அவ்வளவும் பொய் அஞ்சனா. ராஸ்கல் எதுக்காக அப்படியெல்லாம் வந்து சொன்னான்னு எனக்கு புரியலையே. எங்களுக்கும் புரியல விக்ரம். அதனாலதான் உங்களையே கேட்டுடலாம்னு உடனே ஃபோன் பண்றேன். எப்போ வந்தான் அவன்? இப்பதான் 5 நிமிஷம் முன்னாடி. நீ நம்புறியா? ஆனா குழம்பி இருக்கேன். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீ இந்திய அழகியா தேர்ந்தெடுக்கப்பட்ட சமயத்துல உன் அழக அதிகமா பாராட்டி பேசுவான் பிரதீப் குமார். உன் மேல அவனுக்கு ஒரு தனி கவர்ச்சி உண்டு. என் சித்தப்பா மூலமா உங்க அப்பா கிட்ட உன்னை பெண் கேட்டு நான் கல்யாண மேட்டர் துவங்கின விஷயத்த அவங்கிட்ட சொன்னப்போ அவன் மூஞ்சி போன போக்கே சரியில்லை. ரொம்ப அப்செட் ஆன மாதிரி தெரிஞ்சுது. அதுக்காக இப்படி தப்பு பிரச்சாரம் செய்யலாமா? நல்ல ஃப்ரெண்டு செய்யற வேலை இல்லை இது. ஆனா இவன் செஞ்சிருக்கான். காரணம், கபகபன்னு மனசுல கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பொறாமை நெருப்பு. நம்ம கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன அன்னைக்கும் ரொம்ப டிஜெக்டா இருந்தான். காரணம் கேட்டப்போ வேற எதையோ சொல்லி மழுப்பினான். அதுக்கெல்லாம் காரணம் இப்பதான் எனக்கு தெளிவா புரியுது. இவ்வளவு பொறாமை கூடாது விக்ரம். கூடாதுதான். இவன் மனசுல ரகசியமா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு இன்னொருத்தனுக்கு மனைவியாக போறாங்கிறத தாங்க முடியல. அதனால கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு செஞ்சுட்டான் போலிருக்கு. அஞ்சனா, நீயும் சரி உங்க அப்பாவும் சரி, அவன் கொட்டிட்டு போன எந்த குப்பைக்கும் மரியாதை கொடுக்க வேணாம். அவனை நான் டீல் பண்ணிக்கிறேன். சரி விக்ரம், குழப்பம் தீந்துருச்சா? தீந்துடுச்சு. அப்போ ஒரு முத்தம் கொடுத்துட்டு போனை வைக்கலாமே. உனக்கு வெக்கமா இல்லையா பிரதீப்? எதுக்கு வெக்கப்படணும்? பெங்களூர் போய் அஞ்சனா கிட்டையும் அவங்க அப்பா கிட்டையும் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லியிருக்கியே. இது குழாயடி தகராறுல சேரி பொம்பளை செய்யற வேலை. விக்ரம், நான் சொன்னது ஏதாவது பொய்யா? இல்ல, நான் ஸ்திரீலோலன் தான். ஆனா அதை ஏன் நீ போய் சொன்ன? கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகத்தான். சோ பந்தயத்துல ஜெயிக்கிறதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கிட்ட. ஏன் நீ இறங்கலையா? ஒரு பாப்புலர் கிரிக்கெட் ஸ்டாரை கொலையே செஞ்சிட்டியடா பாவி. ஆர்த்தியோட அம்மாவை கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டினியே. அதெல்லாம் நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய உன்னதமான செயலா? அது வேற இது வேற. நமக்குள்ள பாதிப்பு வர மாதிரி இதுவரைக்கும் நடந்துகிட்டதில்ல. இப்போ நீ ஆரம்பிச்சு வச்சுட்ட. ஆனா நீ கனவு கண்ட மாதிரி நடக்க போறதில்ல பிரதீப். நீ அங்க பேசிட்டு போனதுமே அவ எனக்கு ஃபோன் செஞ்சா. அவளோட குழப்பத்தையும் சந்தேகத்தையும் ஒரே வார்த்தையில சரி செஞ்சிட்டேன். எனக்கு முத்தம் கொடுத்து போனை வச்சா. பொய். அவங்க நான் சொன்னதை நம்பினாங்க. இல்ல, லேசா ஒரு சந்தேகம். நான் தெளிவு பண்ணியாச்சு. என் ஃப்ரெண்டு பிரதீப் குமாருக்கு ஓ மேல ரகசியமா காதல். இப்போ அது நிறைவேறாம போறதால பொறாமப்பட்டு கற்பனையா என் மேல பழி அள்ளி போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னேன். ப்ராப்ளம் சால்வ்டு. இப்ப நீ சொன்னது மட்டும் கீழ்த்தரமா இல்லையா? என்ன பண்றது? இது தற்காப்புக்காக சொல்லப்பட்ட விஷயம். இல்லன்னா அவங்க சந்தேகத்தை எப்படி போக்க முடியும்? என்னடா பாக்குற? இப்பவாவது பந்தயத்துல இருந்து விலகிக்கிறியா? நோ, பந்தயம் பந்தயம்தான். உன் கல்யாணம் நிக்க தான் போகுது. பார்க்கலாம், வரேன். அத்தியாயம் 14. வணக்கம். வணக்கம். நீங்க? ஐம் பிரதீப், விக்ரமோட ஃப்ரெண்டு. உட்காருங்க. ஆர்த்தி, என் ஃப்ரெண்டு உங்களுக்கு செஞ்ச கொடுமை அநியாயம். அவனை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்கு. இத்தனை நாள் அவனோட ஏன் பழகினோம்னு நினைச்சு வேதனைப்படுறேன். அவர் செஞ்ச அநியாயங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டா கூட இருந்துட்டு இப்போ வந்து இப்படி பேசுறீங்களே. என்ன செய்யறது? நிஜமான குணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சிலருக்கு ரொம்ப அவகாசம் தேவைப்படுது. திலீப்பை அவன்தான் கொலை செஞ்சான்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா சட்டத்துல இருந்து சாமர்த்தியமா தப்பிக்கிறதுக்காக உங்க அம்மாவை கடத்தி வச்சுக்கிட்டு உங்களையே மிரட்டி கோர்ட்ல மாத்தி சொல்ல வச்சவன். அதிகார பலத்துக்கும் பண பலத்துக்கும் முன்னாடி எங்களை மாதிரி எந்த பின்னணியும் இல்லாத நடுத்தர வர்க்கம் என்னங்க பண்ண முடியும்? வேதனைப்பட வேண்டியதுதான், நொந்துக்க வேண்டியதுதான். உங்களுக்கு விக்ரம் மேல கோபமே வரலையா? அது எப்படி வராம இருக்கும்? இந்த நிமிஷம் கூட எனக்குள்ள கொதிப்பு அடங்காமத்தான் இருக்கு. ஆனா என்ன செய்ய முடியும்? முடியுங்க ஆர்த்தி. ஒரு பொண்ணு நினைச்சா முடியும். புரியல. நண்பனா இருந்த அவன் இப்போ எனக்கு எதிரி ஆயிட்டான். நீங்க ஏற்கனவே எதிரி. எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க. நாம 2 பேரும் சேர்ந்து தீர்மானிச்சா அவனோட திமிருக்கு ஒரு பாடம் கத்துத்தர முடியும். எப்படி? இன்னைக்கு என்ன தேதி? 8. நாளன்னைக்கு 10ஆம் தேதி இதே மெட்ராஸ்ல விக்ரமுக்கு கல்யாணம். கட்டிக்க போறது இந்திய அழகி அஞ்சனா. ரொம்ப சந்தோஷத்துல மிதக்கிறான் விக்ரம். உங்களை என்ன இது மாதிரி எத்தனையோ பேரோட வைத்தறிச்சல கொட்டிக்கிட்ட அவனுக்கு வாழ்க்கையில ஒரு தடவையாவது அடி விழணும். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்க ஆர்த்தி. கல்யாணம் நிக்கணும். அவன் அவமானப்படணும். அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? ஒரே ஒரு பொய் சொல்லுங்க. கோர்ட்ல சொன்னீங்களே பொய். எதுக்காக? உங்க அம்மாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக. இப்போ நீங்க சொல்ல போற பொய் அவன் மானத்தை வாங்க பழி வாங்கறதுக்காக. என்ன பொய் சொல்லணும்? யார்கிட்ட சொல்லணும்? கல்யாண பொண்ணு அஞ்சனா நாளை காலையில மெட்ராஸ் வந்துடுறா. சோழா ஹோட்டல்ல தங்குறா. அவளை பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும்?
கொலை சம்பவத்தை சொல்லணும். அன்னைக்கு ஹோட்டல்ல வச்சு உங்களை விக்ரம் மிரட்டினதை சொல்லணும். உங்க அம்மாவை கடத்தி உங்களை மிரட்டி கோர்ட்ல மாத்தி சொல்ல வச்சதை சொல்லணும். சொல்லலாம். கோர்ட்டே நம்பல, அவ எப்படி நம்புவா? ஆதாரம் என்னன்னு கேட்க மாட்டாளா? கேப்பா. என் வயத்துல வளர்ற குழந்தை தான் ஆதாரம்னு துணிச்சலா அடிங்க. வாட்? என்ன சொல்றீங்க? நானும் திலீப்பும் ஃப்ரெண்ட்ஸ். விக்ரம் திடீர்னு எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாரு. நாளடைவுல நாங்க லவ் பண்ண துவங்கினோம். கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற நம்பிக்கையில என்ன அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஆனா என்ன அனுபவிச்சப்புறம் கை கழுவ பார்த்தாரு. இத நான் திலீப் கிட்ட சொல்லி அழுதேன். திலீப் விக்ரம் வீட்டுக்கு பார்ட்டிக்கு வந்தப்போ தனியா கூப்பிட்டு எனக்கு வாழ்க்கை கொடுத்தாகணும், இல்லன்னா அவரோட இமேஜ உடைச்சிடுவேன்னு கோபமா சத்தம் போட்டாரு. அதனால திலீப்பை கொலை செஞ்சாரு விக்ரம். இப்படி ஒரு கதை சொல்லுங்க. என் வயித்துல வளர்ற குழந்தை அவரோடது இல்லைன்னு விக்ரம கோயில்ல வச்சு சத்தியம் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம்னு ஆவேசமா பேசுங்க. என்ன சார் பேசுறீங்க நீங்க? தான் எந்த தப்பும் செய்யலன்னு விக்ரமுக்கு தெரியும். எந்த கோயிலுக்கு கூப்பிட்டாலும் வருவான். அது இல்ல பாயிண்ட். ஏற்கனவே நான் கொஞ்சம் அவ மனச கலைச்சு வச்சிருக்கேன். ஆனா விக்ரம் நான் பொறாமை பிடிச்சு பொய் சொன்னதா சமாதானப்படுத்தி வச்சிருக்கான். இப்போ நீங்க போய் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அவன் நிச்சயம் யோசிப்பா. ஒருவேளை உண்மையா இருக்கலாமேன்னு குழம்புவா. அந்த குழப்பம் பிரச்சனைய உருவாக்கும். கல்யாணம் நிக்கும். அவன் என்ன ராமனா? சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவனா? நீங்க சொல்றதும் நல்ல ஐடியா தான் சார். என் திலீப்ப அநியாயமா கொலை செஞ்சவன ஏதோ ஒரு வகையில பழி வாங்கின திருப்தி எனக்கு வேணும். தனி ரூம்ல ரகசியமா சொல்ற பொய் தானே, அதனால தப்பில்ல. நான் ரெடி. எந்த ரூம்? எத்தனை மணிக்கு போய் சொல்லணும்? அத்தியாயம் 15. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மிஸ் அஞ்சனாங்கிறது நான் தான். என் பேரு ஆர்த்தி. உள்ள வரலாமா? பாதி வந்துட்டீங்களே, வாங்க உட்காருங்க. தேங்க்ஸ். ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? எதுவும் வேணாம். சொல்லுங்க, என்ன விஷயம்? எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் வேணும்னா சொல்லி தரட்டுமா? என்ன? அதாவது நான் கல்யாணம் செய்துக்க போற விக்ரம் உன்னை காதலிக்கிறதா நம்ப வச்சு கெடுத்துட்டாரு. உன் வயித்துல அவர் கொடுத்த கர்ப்பம் வளருது. நியாயம் கேட்ட திலீப்ப அவர் கொலை செஞ்சிட்டாரு. சாட்சி சொல்ல வந்த உன்னை உங்க அம்மாவை உயிர் முனையில வச்சு மிரட்டி கேஸை ஜெயிச்சிட்டாரு. இதானே? இதைத்தானே எப்படி சொல்றதுன்னு புரியாம முழிச்சுட்டு இருக்க. மை காட், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி? ஷூ, சத்தம் போடக்கூடாது. இந்த நிமிஷம் என்னோட வா. நான் ஒரு லேடி டாக்டர் கிட்ட உன்னை அழைச்சிட்டு போறேன். அவர் உன்னை சோதனை செஞ்சு நீ கர்ப்பமா இருக்கன்னு சொல்லட்டும். உடனே நான் கல்யாணத்தை நிறுத்திடுறேன். ஓகேயா? கமான், வா போகலாம். இல்ல அதே சமயம் நீ கர்ப்பம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டா அடுத்து உன்னை நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அழைச்சிட்டு போவேன். சரியா? வேணாம். நான் சொல்ல வந்ததுல நான் கர்ப்பம்ங்கிறது மட்டும் போய், மற்றதெல்லாம் உண்மை. ஷட்டப். விக்ரம் மேல பொறாமை பிடிச்ச அவரோட ஃப்ரெண்டு பிரதீப் குமார் வந்து உன்னை பார்த்தானா? இந்த மாதிரியெல்லாம் சொல்லி என் மனசை கலைக்க சொல்லி சொன்னானா? சே எஸ் ஆர் நோ? ஆமா. ஆனா இந்த ஆனா ஆவனாவெல்லாம் வேணாம். வெளியில போ. ஒரு பொண்ணாச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா நடக்கிறதே வேற. கெட் அவுட் ஐசே. அத்தியாயம் 16. சிகரெட் வேணுமா பிரதீப்? கொடு. எதுக்காக இந்த ராத்திரில என்ன கடற்கரைக்கு அழைச்சிட்டு வந்திருக்க பிரதீப்? உன்னோட 2வது முயற்சியையும் நான் முறியடிச்சிட்டேன்னு வருத்தமா இருக்கா பிரதீப்? நீ தயார் செஞ்சு அனுப்பி வச்ச ஆர்த்தி அஞ்சனா கிட்ட பயங்கரமா அவமானப்பட்டு திரும்பினா போலிருக்கு. விக்ரம், நாளை காலையில தான் உனக்கு கல்யாணம். இன்னும் அவகாசம் இருக்கு. எதுக்கு? நீ மறுபடியும் அவமானப்படுறதுக்கா? ஏன்டா இப்படி சீப் ஆயிட்ட? என்ன ரொம்ப முட்டாளா நினைச்சிட்டியேன்னு தான் கஷ்டமா இருக்கு. எப்போ மெனக்கெட்டு பெங்களூர் போய் பத்தி வச்சுட்டு வந்தியோ அப்பவே உன் மேல நம்பிக்கை போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரை விட்டு உன்னை 24 மணி நேரமும் கண்காணிக்க சொன்னேன். நீ ஆர்த்தி வீட்டுக்கு போய் அவளுக்கு திட்டம் சொல்லி கொடுத்ததெல்லாம் அப்பட்டமா உன் குரல்லையே ஒரு கேசட்டா கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. அந்த கேசட்டில் தேவையான பகுதியை அஞ்சனாவுக்கு போட்டு காமிச்சேன். பாரு, என் நெருக்கமான ஃப்ரெண்டு எனக்கு எதிராக எப்படியெல்லாம் சதி பண்ணியிருக்கான்னு சொன்னேன். நீங்க கவலைப்படாதீங்க விக்ரம். அவ வந்தா எப்படி பேசணுமோ அப்படி பேசி அனுப்புறேன். 1 கோடி பேர் வந்து சொன்னாலும் இனிமே நான் எதையும் நம்ப தயாரா இல்லைன்னு சொன்னா அஞ்சனா. விக்ரம், அஞ்சனாவோட மனச இனிமே எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் கலைக்க முடியாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப லேட்டா புரிஞ்சிருக்க பிரதீப். ஒன்று கேட்கணும். என்ன? சமீபத்துல உனக்கு பந்தயத்துல ஜெயிக்கிறதுல அதிகமான வெறி வந்துருச்சு. ஜெயிக்கிறதுக்காக எவ்வளவு வேணாலும் செலவு செய்யற, எந்த அளவுக்கு வேணாலும் ரிஸ்க் எடுக்கிற. ஏன்? அதான் சொன்னியே வெறின்னு. அதான் ஜெயிக்கணும். அதான் குறிக்கோள். அதுக்கான முயற்சியில எது வேணாலும் நடக்கலாம். கவலைப்படக்கூடாது. சமாளிக்கணும். ரைட்டு. இத்தனை நாளா உன்னோட பழகிட்டு இருக்கேனே, அதுலயும் வரிசையா 3 பெரிய சேலஞ்சில் உன்கிட்ட தோத்திருக்கேனே. எனக்கும் ஜெயிக்கணும்னு வெறி இருக்குமில்ல? நிச்சயமா. அதனாலதான் ஒரு ஸ்டெப்பு கீழேயே இறங்கின நீ. அதையெல்லாம் மன்னிக்க தயாரா இருக்கேன்னா. விக்ரம், விடிஞ்சா கல்யாணம். நீ அஞ்சனா கழுத்துல தாலி கட்டிட்டா இந்த பந்தயத்திலையும் நீ தான் ஜெயிச்சதா ஆகும். அதுல என்ன சந்தேகம்? நானும் எத்தனை தடவை தோக்குறது? எனக்கும் ஈகோ இருக்கு. இந்த பந்தயத்துல ஜெயிக்கிறதுக்காக நான் எடுத்த எல்லா முயற்சிகளும் முறிஞ்சிடுச்சு. ஆனா என் மனசுல ஜெயிக்கணும்னு வெறி அதீதமா இருக்கு. அதனால எனக்கு வேற வழி தெரியல விக்ரம்.
டேய் என்ன இது? லைசென்ஸ் இருக்கு இந்த துப்பாக்கிக்கு. மாப்பிள்ளை உயிரோட இருந்தாதானே கல்யாணம் நடக்கும். முட்டாள், உனக்கு என்ன பைத்தியமா? என்ன சுட்டா நீ தான் ஜெயிலுக்கு போவ. பரவாயில்ல, நான் ஜெயிக்கணும். நான் செத்துட்டா பந்தய பணத்தை யார்கிட்ட வசூலிப்ப? எனக்கு பணம் முக்கியம் இல்ல, ஜெயிக்கணும். என்ன வரிசையா பல தடவை ஜெயிச்ச உன்ன ஜெயிக்கணும். நிரந்தரமா ஜெயிக்கணும். ஐ எம் சாரி விக்ரம். குட் பை. ஆ முற்றும்.